ரெடி? என்ன பண்ண போறோம்னா all chapters in financial management revise பண்ண போறோம். ரெடியா? First we'll start with என்ன chapter? Cost of capital. Cost of capital la what is the crux behind cost of capital? நமக்கு வந்து we need fund for doing business, and the fund we will raise from various sources. Correct? What are the various sources? Equity share capital, preference share capital, debentures, term loan, bank loan, something. Adile வந்து suppose if we make profits, and the profit வந்து in the form of retained earnings ஆ இருக்கும். These are the various sources of funds for doing business. Correct? இவங்க எல்லாருமே மக்கள் காசு கொடுக்கறாங்கன்னா they will obviously expect something in return, but the percentage of expectation will be differing because எல்லாருக்கும் இருக்கிற ரிஸ்க் வந்து சேம் கிடையாது. கரெக்டா? யாருக்கு ஹையஸ்ட் ரிஸ்க்? ஈக்விட்டிக்கு ஹையஸ்ட் ரிஸ்க். therefore he will be expecting highest return. அவனுக்கு ரிட்டர்ன்னா எனக்கு அது காஸ்ட், சோ அவனோட காஸ்ட் எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். யாருக்கு இருக்கிற லீஸ்ட் ரிஸ்க்னா டெட், யாரெல்லாம் காசு வந்து எனக்கு கடனா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிஸ்க் கம்மி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு ரீபேமெண்ட் பண்ணிடுவேன், அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் முதல்ல பே பண்ணிடுவேன், ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ. therefore their risk will be lower, therefore ரிட்டர்ன் கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, காஸ்ட் எனக்கு கம்மியா இருக்கும். கரெக்டா? சோ இந்த ஆங்கிள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸுக்கும் we will be computing cost. எதுக்காக? டோட்டலா எனக்கு இந்த கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எனக்கு வேணும். தட் இஸ் கால்ட் அஸ் weighted average cost of capital. so each sourceக்கு என்ன காஸ்ட் கண்டுபிடிச்சேன்னா finally I will apply weights, either book value weights or market value weights, and find out one single person called as VAT that will be used for analyzing investments. next நம்மளுக்கு இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன் சாப்டர்ல படிக்கும்போது we will be analyzing between investments, எது பெட்டர், இல்ல இந்த இன்வெஸ்ட்மென்ட் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு பண்ணும்போது we will use this cost of capital. ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அதுல வந்து preference share capital இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். preference share capital வந்து there are two types of preference shares. கரெக்ட்டா? என்னென்ன? redeemable, irredeemable. first we'll start with irredeemable. ஓகேவா? irredeemable-ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், ரீபேமெண்ட் ஒன்னு கிடையவே கிடையாது, ரிடம்ஷன் ஒரு பிரச்சனையே கிடையாது. ரிடம்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னா ரிடம்ஷன் வேல்யூ பீரியட் அத பத்திலாம் கவலைப்பட தேவையே இல்லை. இயர் ஆஃப்டர் இயர் we will be paying them what? preference dividend. கரெக்டா? அந்த preference dividend வந்து அவனுக்கு போதுமான அளவுக்கு இருக்கலாம், அவனோட எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியா இருக்கலாம், இல்ல எக்ஸ்பெக்டேஷனை ஜாஸ்தியா இருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான்னா என்னோடைய ஷேரோட பிரைஸ he will indirectly fix based on his expectation. நமக்கு ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் நடத்தும் போது சொன்னது ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன், ஏதோ வந்து 12 rupees அந்த மாதிரி நினைக்கிறேன். 12 rupees வந்து 12 rupees வந்து preference dividend, அதாவது 100 rupee face value, 12% வந்து preference rate, so 12 rupees டிஃபரண்டா இருக்கும். பட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து 15% இருக்குன்னு சொன்னா 12 rupees divided by 15% போட்டு என்னுடைய வர்த்த வந்து 80 அப்படின்னு வைப்பீங்க. கரெக்டா இல்லையா? that means 80 rupees அப்படின்ற மார்க்கெட் பிரைஸ் is after considering your expectation. கரெக்டா? நான் என்ன தரேன், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, நான் தர்ற 12 ரூபாய நீங்க எதிர்பார்க்கிற 15% டிவைட் பண்ணி தான் அந்த பிரைஸ் பிக்ஸ் ஆகும். சோ என்னோட ஃபேஸ் வேல்யூ 100 இருக்கலாம், பட் 100 ரூபீஸ்க்கு நீங்க வாங்க மாட்டீங்க. எவ்வளவுக்கு தான் வாங்குவீங்கன்னா 80க்கு தான் வாங்குவீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் பிரைஸ், இஷ்யூ பிரைஸ், ஏதோ ஒண்ணு. கரெக்டா? சார் அப்ப வந்து நான் உங்களுக்கு 12 ரூபீஸ் தரணும், ஆனா நீங்க எனக்கு தரது வந்து 80 தான் அப்படின்ற போது நமக்கு ஸ்டார்டிங்ல என்ன பேசணும் அப்படின்னா வந்து 12 rupees நான் உங்களுக்கு தரணும் based on 80 rupees, so 12 by 80 into 100 மாதிரி பேசியிருப்போம். அப்புறம் பார்த்தா நான் 80 rupees இஷ்யூ பண்ணனா அந்த 80 rupees ஃபுல்லா எனக்கு வந்து சேராது, எனக்கு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அது போச்சுன்னா பாக்கி இருக்கதா என் கையில வந்து நிக்கும்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 80 rupeesல ஒரு 5% வந்து எனக்கு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொன்னா 4 rupees போயிருமா அதுல? அப்ப எனக்கு எவ்வளவு கையில வரும்னா 76 rupees தான் வரும். That means I have to pay you 12 rupees just with 76. அப்ப 12 by 76 into 100 ன்றத நம்ம ஃபைனலா ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணோம். இது அப்படியே ஃபார்முலாவை கன்வர்ட் பண்ணோம்னா 12 rupees is preference dividend, 76 is net proceeds. கரெக்ட்டா? பீனாட் கிடையாது, பீனாட் வந்து 80. பீனாட்ல இருந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்ட மைனஸ் பண்ணா வரதா வந்து NP. சோ PD by NP அப்படிங்கறத ஃபார்முலா into 100ன்றத போட்டுக்கலாம். இப்படி போட்டா என்ன கிடைக்கும்? KP கிடைக்கும். KP ஆஃப் என்ன preference share?
irredeemable preference share. Clear? ஞாபகம் இருக்கா? எல்லாமே ரிலேட் பண்ண முடியுதா? இது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட பேஸ். இதுக்கு அப்புறம் இருக்கிறதுல வந்து நீங்க கடகடன்னு போலாம். ஓகேவா? redeemable preference share ஆனதுனா இது மட்டும் கிடையாது. we have to consider another cost also. என்ன காஸ்ட் அப்படினா வந்து redemption value ஒன்னு இருக்குல, அந்த redemption value இந்த net proceeds மேட்ச் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. there might be a difference. maybe நான் net proceeds விட அதிகமா redeem பண்ண வாய்ப்பு இருக்கு. எனக்கு கையில வருது 76 rupees தான், பட் நான் redeem பண்ணும்போது 100 rupees பே பண்ற மாதிரி இருக்கலாம். so 76 rupees உங்ககிட்ட வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது 100 கொடுத்தேன்னா 24 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன். கரெக்ட்டா இல்லையா? அந்த 24 rupees எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து it is not for one particular year, maybe for 4 or 5 years. சும்மா ஒரு பேஜுக்கு 4 years வச்சலாம், ஈஸியா டிவைட் ஆகும். 24 divided by 4 னு போட்டா ஒரு 6 rupees எக்ஸ்ட்ரா வருதுல, அந்த காஸ்டையும் நான் கன்சிடர் பண்ணணும். இப்போ நான் பண்ணத அப்படியே நீங்க ஃபார்முலாவை மாத்துறீங்கன்னு சொன்னா கேபி நான் பக்கத்துல எழுதுறேன். அப்படியே இந்த கேபி வந்து எதுனா பிடி பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ரிடம்ஷன் வேல்யூ 100 ரூபாய் மைனஸ் நெட் ப்ரோசீட் 76 டிவைடட் பை 4 இயர்ஸ்ன்றது n. இதுவும் எனக்கு காஸ்ட். இந்த ரெண்டு காஸ்டையும் நான் கவர் பண்ணணும். டெக்னிக்கலி இட் ஷுட் பி ஒன்லி என்பி மட்டும் தான். ஆனா வந்து என்பின்றது மட்டும் பண்ணாம ஆவரேஜ் எடுப்பாங்க. யாருக்கும்னா என்பிக்கும் ஆர்விக்கும் எடுப்பாங்க. கரெக்டா? ஆனா நான் சொன்னேன் இங்க மேல ஆர்வி மைனஸ் என்பி இருக்கிறதுனால நீங்க மாத்தி எழுதிட கூடாதுன்றதுக்காக நான் கீழையும் ஆர்வி பிளஸ் என்பி divided by 2 அப்படி சொன்னேன். கரெக்ட்டா? இப்படி போட்டு into 100 போட்டோம்னா we will be getting the KP of என்னது redeemable preference share. ஞாபகம் இருக்கா? ரெண்டுமே ஞாபகம் இருக்கா? இது ரெண்டும் ஞாபகம் இருந்தா டக்குன்னு அப்படியே போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து டிபென்ச்சர் டெட் கேடி. கேடிலயும் irredeemable redeemable ரெண்டும் இருக்கும். கரெக்ட்டா? கேடில வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க டிவிடெண்ட் அங்க இன்ட்ரெஸ்ட். டிவிடெண்ட்ன்றது ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், ஆனா இன்ட்ரெஸ்ட்ன்றது பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். அதனால இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னா you will be getting tax savings, tax benefit கிடைக்கும். கரெக்ட்டா இல்லையா? so you have to factor in that also. எப்படி பண்றதுன்னா instead of preference dividend first we can change it into interest. ஆனா இன்ட்ரெஸ்ட்ல you will be getting tax benefit. அப்ப 30% tax னா பாக்கி 70% மட்டும் தான் காஸ்ட். அதனால 1 minus t னு போடுறோம். preference dividend பதிலா i into 1 minus t இப்படி போட்டோம்னா kd. கரெக்ட்டா? இது யாரோடது? irredeemable இருந்ததுனா. இதுவே redeemable இருந்தா சேம் ஸ்டோரி, pd க்கு பதிலா i into 1 minus t போடுறோம். பாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து சேம் rv minus lp அதெல்லாம் சேம். ரைட்டா? இது முடிஞ்சிச்சு. இந்த ரெண்டு கால்குலேஷனுமே அக்யூரேட் கால்குலேஷன்ஸா இல்ல அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன்ஸா? அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன்ஸ். அக்யூரேட் வேணும் அப்படின்னு சொன்னா you have to do IRR, internal rate of return. அது வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்றது அது ஜெனரல் டாபிக். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டேர்ம்ல சொல்ல போனா y அப்படி சொல்றேன். ஞாபகம் இருக்கா? yield to maturity. ஓகே, நான் வந்து ஐ திங்க் நான் இதுக்கு அப்புறம் வந்து நிறைய fill in the blanks நினைக்கிறேன். நானே பேசிட்டே இருக்கேன். நடுவில் நான் fill in the blanks சொல்றேன். IRR அப்படிங்கிறது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். பட் இங்க IRR னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? yield to maturity சொல்லணும். டெட்டுக்கும் yield to maturity உண்டு, பிரெஃபரன்ஸ்க்கும் yield to maturity உண்டு. கரெக்ட்டா? இது ரெண்டும் முடிஞ்சுதா? அடுத்தது போலாமா? IRR கான்செப்ட் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்லயே சொல்லிரலாம். ஓகேவா? இங்க விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஈக்விட்டி பார்க்கலாம். ஈக்விட்டில இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஒரே ஒரு ஃபார்முலா அந்த மாதிரி இருக்கா இல்ல மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கா? மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம சிலபஸ்ல எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு? 5 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் பேரு டிவிடெண்ட் பிரைஸ். கரெக்ட்டா? டிவிடெண்ட் பிரைஸ் அப்ரோச் லிட்டரலி பேர்லயே இருக்கு. டிவிடெண்ட் டிவைடட் பை பிரைஸ். இந்த இடத்துல வந்து இந்த பிரைஸ் எல்லாமே வந்து P0 தான். ஓகேவா? டிவிடெண்ட் மட்டும் அது D0 D1 பார்த்துட்டே இருக்கணும். பட் டிவிடெண்ட் பிரைஸ் மாடல்ல இட் இஸ் a கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட்னால நீங்க D0 D1 போடவே தேவையில்லை. D ஒண்ணுதான். இல்ல சார் கரெக்டா எனக்கு வேணும் கேட்டா அக்யூரேட்டா பேசினா D1. அடுத்த வருஷம் டிவிடெண்ட பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் பிரைஸ் இருக்கும். பட் D1 வந்து will it be different from D0? No. so சேம் டிவிடெண்ட் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து earnings price approach. டிவிடெண்ட் மட்டும் உனக்கு சொந்தம் கிடையாது, earnings உனக்கு சொந்தம் தானே, அதாவது ரீடைன் earnings உனக்கு சொந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு earnings by P0 போடுவோம். அகைன் சொல்லிடுறேன், இது வந்து பேரு வந்து டிவிடெண்ட் பிரைஸ் அப்ரோச், ஏர்னிங்ஸ் பிரைஸ் அப்ரோச்னால பிரைஸ் போட்டுட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலா பிரைஸ் கிடையாது. அது என்னதான்? நெட் ப்ரொசீட்ஸ் தான். எல்லாத்துலயுமே டினாமினேட்டர் வந்து என்னதான்? நெட் ப்ரொசீட்ஸ் தான். ஓகேவா இல்லையா? ஹலோ, நெட் ப்ரொசீட்ஸ் தான். பேரு டிவிடெண்ட் பிரைஸ் எழுதுறேன். இந்த P0 எழுதுனால என்ன நினைச்சுக்கணும் நீங்க? NP. எல்லா இடத்துலயும் NP ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் தான் இருக்காது. இல்லைன்னா P0 தான். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருந்ததுன்னா P0 மைனஸ் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் தான் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், மார்க்கெட் பிரைஸ் ஒன்னு இருக்கலாம், இஷ்யூ பிரைஸ் வேறையா இருக்கலாம். இஷ்யூ பிரைஸ்ல இருந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் போகும். கரெக்டா இல்லையா? 3 numbers are possible. சோ எப்பவுமே P0 எழுதும்போது NP மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? வாட் இஸ் தி தேர்ட் அப்ரோச்?
கார்டன்ஸ் growthன்றது இதேதான் கரெக்டா. இப்ப வித் 1 வரணும். இப்ப d1 divided by p0 plus g. What is this g na? Growth rate வந்து b into r. What is b na? Retention ratio எப்படி கண்டுபிடிக்கிறது? Retained earnings divided by EPS என்று போட்டோமா. R ன்றது வந்து IRR of the it will be given கரெக்டா. B into R போட்டா you will be getting G. இந்த G அப்படியே பெர்சன்டேஜாவும் அங்க ஆட் பண்ணணும். அதே சமயம் இந்த D1 இருக்குல்ல, what is D1 னா D0 into 1 plus G. Clear? What is the fourth approach? CAPM வந்து 5th தான். Realized yield. Realized is nothing but IRR தான். அப்ப YTM இதுவும் சேமான்னு கேட்டா அது வந்து yield to maturity. Forward looking இருக்கும், future பத்தி இருக்கும். இது வந்து realized yield. ஏன்னா ஈக்விட்டில வந்து you will not know the future numbers. அதனால ஒரு முடிஞ்சு போன டிரான்சாக்ஷன் வாங்கி வித்ததை எடுத்துக்கிட்டு அந்த டியூரிங் த அதாவது 2020ல இருந்து 2025 வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணிருந்தான்னு வச்சிருந்தான்னு சொன்னா அவனுக்கு டிவிடெண்ட்லாம் கிடைச்சிருக்கும்ல, டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும், ஒரு பிரைஸ்க்கு வித்திருப்பான். முடிஞ்சு போன ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து அதுல இருக்கிற IRR கண்டுபிடிச்சிட்டு we will call it as realized yield. அதுதான் காஸ்ட்னு சொல்லிடுவோம். ரைட்டா? ஞாபகம் வருது எல்லாமே? Last approach CAPM, full form capital asset pricing model. அதுல it is dependent upon RF, risk free rate of return கரெக்ட்டா. risk free rate of return plus beta into RM minus RF. RM ன்றது மார்க்கெட்டோட ரிட்டர்ன், RF ன்றது risk free. அந்த டிஃபரன்ஸ் பண்ணா வரது என்னன்னா risk premium கரெக்ட்டா. risk premium multiplied by beta. beta னா என்ன? will be given in the question அப்படி சொல்ல கூடாது. beta ன்றது ஒரே ஒரு 2 words சொல்லணும்னா அது ஃபார்முலா. டைரக்டா ஸ்டாட்டிஸ்டிக் என்ன ஸ்டாட்டிஸ்டிக் அது? இல்ல கரெக்ட்டா சொல்லவே இல்ல. பீட்டான்றது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். பீட்டான்றது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கரெக்ட்டா. பீட்டான்றது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். அந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா வந்து correlation multiplied by standard deviation of the security divided by standard deviation of the market, or another formula வந்து simpler formula beta is equal to covariance divided by variance of the market. கரெக்ட்டா இல்லையா? இத நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா கேன்சல் ஆகும். ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? இந்த ரெக்ரெஷன் அப்படின்றத ஐ மீன் அந்த கோரிலேஷன்றத நீங்க கேன்சல் பண்ணி ப்ராப்பர் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா கோவேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் செக்யூரிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மார்க்கெட்னு வரும். அப்ப செக்யூரிட்டியும் கேன்சல் ஆகும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மார்க்கெட் மல்டிப்ளை ஆகி எனக்கு வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் வரும். ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? ஓகே, திஸ் இஸ் பீட்டா. பீட்டா ரெப்ரசன்ட்ஸ் வாட்? இல்ல அது வந்து கால்குலேஷன். பீட்டான்றது என்னது? பீட்டா கரெக்ட். ரிஸ்க். அதுலயும் ரிஸ்க்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. கரெக்ட். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு இருக்கு. பீட்டா ரெப்ரசன்ட்ஸ் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஞாபகம் இல்லையா? சொல்லவே இல்லை, நான் தெரியலையே. ஓகே ஏதோ ஒரு சொன்னா இல்லையான்னு தெரியல எனக்கு. ரிஸ்க்ன்றத சொல்லிருக்கேன், சொல்லலையா? மேபி 2 பேட்ச், ஏதோ ஒரு பேட்ச் சொல்லுங்க, ஒரு பேட்ச் சொல்ல நினைக்கிறேன். தெரிஞ்சு ஓகே ரைட். நதிங் தேவையில்லை, தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பீட்டா ரெப்ரசன்ட்ஸ் என்னது? ரிஸ்க். ரிஸ்க்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? 2 டைப்ஸ் என்ன? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஒன்னு இருக்கு, அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஒன்னு இருக்கு. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அதாவது அது வந்து என்டையர் மார்க்கெட் எல்லா ஷேர்ஸுக்குமே அது உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா வந்து இவனுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சிஸ்டமேட்டிக் ரிஸ்கா இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி மார்க்கெட்டை காட்டிலும் இவனுக்கு அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ணி சொல்றதுதான் பீட்டான்றது. அதனாலதான் இந்த கோவேரியன்ஸ் யாருக்கு எடுக்கிறோம்? நம்ம செக்யூரிட்டிக்கும் மார்க்கெட்டுக்கும் எடுத்து டிஃபரன்ஸை போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா இல்லையா? டன். 5 மெத்தட் ஓவர். இது வந்து கேஇ போட்டது எல்லாமே வந்து கேஇ. இதே மாதிரிதான் கேஆர். கேஆர் போடும்போது ஆக்சுவலா ரெண்டு விதமான கால்குலேஷன். ஒன்னு கேஆர்ல போட போகும்போது இந்த நெட் ப்ரொசீட்ஸ் எல்லாம் பண்ணாம டைரக்டா P0 எடுத்துக்கணும் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு கேஆருக்கு செப்பரேட்டா ஃபார்முலா இருக்கு. இப்ப ரீசெண்டா இருக்கிற புக்ஸ்ல வந்து அந்த ஃபார்முலா ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்காது? கேஆர் இருந்து கேஇல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி போடுவோம்னு சொன்னேன். கரெக்ட் ஞாபகம் இருக்கா? கேஇ இன்டு 1 minus T into 1 minus F. Tன்றது வந்து ஷேர் ஹோல்டர் கையில டாக்ஸ் ரேட். நான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணனா ஞாபகம் இருக்காது? நான் வந்து நான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணேன்னு சொன்னா
அந்த dividend will get taxed in the hands of the shareholder. கரெக்டா? ஹலோ லிசன், நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ரீடைன் earnings பத்தி பேசுறோம். ரீடைன் earningsனா டிவிடெண்ட் கொடுத்தனா கொடுக்கலையா? கொடுக்கவே இல்ல. நான் எப்படி கதை பேசுறேன்னா, டிவிடெண்டா கொடுத்திருந்தேன்னா உங்க கையில டிவிடெண்ட் இன்கம் வந்திருக்கும். அந்த டிவிடெண்ட் இன்கம்ல யூ வுட் ஹவ் பெய்ட் டாக்ஸ். கரெக்டா? அந்த டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த காசை வச்சு நீங்க ஷேர் வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த ஃபுல் காசு எனக்கு வருமான்னு கேட்டா இல்ல, ஃப்ளோட்டேஷன் காசு வேற போயிட்டு பாக்கி காசு தான் எனக்கு வரும். இந்த சர்க்கிள நான் வந்து உங்களுக்கு டிவிடெண்டே கொடுக்காம விட்டேன்னா அந்த காசு என்கிட்டே இருக்குமா? அப்ப நான் என்கிட்டே வச்சிருந்தா நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி உங்க கையில இருந்து திருப்பி வந்தாதான் ஃப்ளோட்டேஷன் காசு நான் கட்டணும். ஃப்ளோட்டேஷன் காசு கட்ட தேவையில்லை. சோ இந்த ரெண்டும் அவாய்ட் ஆகிறதுனால வாட் எவர் இஸ் த கேஇ, இது ஹையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு ஹையா கேஆர் இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் we have more money with us. லெஸ் மணி வச்சு எடுக்க வேண்டிய காசு I am doing it with more money because நீங்க டாக்ஸ் கட்டல, நான் வந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்கர் பண்ணல. இந்த ரெண்டும் அவாய்ட் பண்றதுனால இந்த காஸ்ட்டை விட இந்த காஸ்ட் கம்மியா இருக்கும். ஓவராலா ஞாபகம் வச்சுட்டா போதும். அந்த டெரிவேஷன் மாதிரி போட்டு காமிச்சா அது இப்ப தேவையில்லை. கேஇ வில் பி ஹை கம்பேர்ட் டு கேஆர். ரீசன் என்ன அப்படின்னா, டாக்ஸ் உங்க கையில நடக்கும், அது இப்ப நடக்காது. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து நான் கட்ட மாட்டேன் அப்படின்றனால 1 மைனஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 10% வைங்களேன், 1 மைனஸ் 0.1 வந்து 0.9. இந்த நம்பரோட 0.9 மல்டிப்ளை பண்ணா கம்மி ஆயிரும். இது வந்து ஒரு 5% வைங்களேன், அப்ப 1 மைனஸ் 0.05 0.95. இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி ஆயிரும். ஸோ கேஇ விட கேஆர் வந்து கம்மியா வரும். அது மட்டும் ஞாபகம் ஓகே ரைட்டா? இது எப்ப போறது? இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்து பர்சனல் இன்கம் டாக்ஸ் ரேட்டு, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எல்லாம் கொடுத்து போட்டாங்கன்னா, இந்த மாதிரி நார்மல் சம்மரே கொடுத்திருந்தாங்கன்னா கேஇ ஃபார்முலாவே யூஸ் பண்ணி என்பிக்கு பதிலா P0 போட்டு விட்டுறணும். பேச புரியுதா? ஹலோ, இது ஓகே தானே? இதுலயே சில பேர் செத்து போன மாதிரி இருக்காங்களே, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது மேபி பீட்டா சொல்லும் போது கொஞ்சம் ஏதாவது லைட்டா போன மாதிரி இருக்கும், தேவையில்லை. பீட்டா வந்து கிவன் இந்த கொஸ்டின், ஓகேவா? நான் தான் வீம்புக்கு நடத்துறேன், ஓகேவா? இல்ல பீட்டா வந்து நீ ஃபைனல் வரும்போது பாத்துக்கலாம். இப்போ என்னது, கண்டிப்பா இட் வில் பி கிவன் இந்த கொஸ்டின் ஆர் ஃபைண்ட் அவுட் பீட்டாவா இருக்கும். அதாவது சிஏ படி போட்டோம்னா கேஇ இவ்வளவு வருது, ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் இவ்வளவு இருக்கு, மார்க்கெட் பிரீமியம் இருக்கு, ஃபைண்ட் அவுட் பீட்டா அப்படின்னு இருக்கும். மிஸ்ஸிங் ஃபிகர் மாதிரி போட போறோம், அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் வர போகுது. போட்டுருவீங்களா இல்லையா? சரி, அடுத்து வந்து இது இந்த இத்தனை வேஸ்ல கண்டுபிடிச்ச காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எடுத்துக்கணும். இத்தனை ரேட்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் we need only one rate to compare. அதனால weighted average காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போடுவோம். அந்த வெயிட்ஸ் வந்து கேன் பி புக் வேல்யூ வெயிட்ஸ் ஆர் மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ். புக் வேல்யூ வெயிட்ஸ்னா அப்படியே புக்ல எல்லா நம்பருமே இருக்கும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த அமௌண்ட் எடுத்துட்டு பக்கத்துல ரேட்டை போட்டுக்கோங்க. சப்போஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குன்னா டோட்டல் ஃபண்ட் இருக்குல்ல, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டிவைட் பை டோட்டல் ஃபண்ட்ஸ் போட்டா ஒரு வெயிட், பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பை டோட்டல் வெயிட் ஒரு வெயிட், ரெஸ்பெக்டிவ் வெயிட்ஸ் போடுங்க. இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மல்டிப்ளை பண்ணா அப்படியே அத்தனை நம்பர் வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா we will be getting back. இது புக் வேல்யூ வெயிட்ஸா இருந்தா. மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸா இருந்தா என்னன்னா, மத்த எல்லாருக்கும் இருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மட்டும் செப்பரேட்டா ஒரு வெயிட் இருக்காது, ஐ மீன் ஒரு வேல்யூ இருக்காது. ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர் இட்செல்ஃப், மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த எந்த ஷேர், ஈக்விட்டி ஷேர் இட்செல்ஃப் will include ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அதனால அக்கவுண்ட் என்ன பண்ணணும்னா, அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூவை புக் வேல்யூல யாரு, அந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ் சர்ப்ளஸும் புக் வேல்யூல ரைட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த புக் வேல்யூ ப்ரொபோர்ஷன்ல இந்த வேல்யூவை பிரிச்சு போட்டுட்டு அப்புறம் போடணும். ஞாபகம் இருக்கா? ஹலோ, இப்பெல்லாம் போட்டா என்ன கிடைச்சிரும்? வேக் கிடைச்சிரும். இந்த வேக் கண்டுபிடிக்க தான் மெயினா இருக்கும். இதோட ஒரு லாஸ்ட் ஸ்டெப் என்ன, அவங்களோட ஒரு பர்டிகுலர்னா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒன்று இருக்கும். மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்பனா வந்து when you are raising additional funds, இங்க வேக்ன்றது கரண்டா இருக்க டோட்டல் ஃபண்ட்ஸ்க்கே போறது. மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா மார்ஜினல்னாலே அடிஷனல் கேபிட்டல் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் என்ன காஸ்ட்ன்றத போட்டு சம்டைம்ஸ் அந்த காஸ்ட் வேறையா இருக்கலாம். கரண்டா இருக்கிற கேடியும் அந்த ப்ராஸ்பெக்டிவ் கேடியும் சேம் ஆகணும் அவசியம் இல்லை. பிகாஸ் we already have loan, அடிஷனல் லோன் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு. therefore ஒவ்வொன்றும் மாறும். அது மாதிரி அப்படி மாறதுனால அந்த அடிஷனல் ஃபண்ட்ஸ்க்கு மட்டும் வெயிட்ஸ் எடுத்து அதுக்கு நம்ம ஒரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போட்டோம்னா that is called as marginal cost of capital. கிளியரா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சப்ளை தான் விட்டுருக்கோம். அதில் இப்ப புக் வச்சுக்கோங்க, புக் வச்சு திருப்பி பார்த்துக்கோங்க, எல்லாமே கவர் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஐ திங்க் எல்லாமே கவர்டுன்னு நினைக்கிறேன். கவர்டுனா அடுத்த டாபிக் போலாமா? எஸ், என்னது கன்வெர்டபிள்? ஓகே. அதாவது இப்ப நமக்கு சில இடத்துல வந்து கன்வெர்டபிள் டிபென்ச்சர் ஆர் பிரெஃபரன்ஸ் ஷேர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? அப்ப அது வந்து ஃபியூச்சர் டேட்ல கவனிக்கிறீங்களா?
ஃபியூச்சர் டேட்ல வந்து இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு என்ன ஷேர், ஈக்விட்டி ஷேரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டா? அப்ப ஒரு டிபென்ச்சர் வந்து ஒரு ஷேரா மாத்தணும்னு அவசியம் இல்ல. ஒரு டிபென்ச்சர் கேன் பி கன்வெர்டட் இன்டு மோர் தென் ஒன் ஈக்விட்டி ஷேர். சப்போஸ் 3 ஈக்விட்டி ஷேர்ஸா மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி இருக்கும்னா, நீங்க கேடி கண்டுபிடிக்கும் போது ஆல்ரெடி ஒன்னு பாத்துருக்கோம் பாத்தீங்களா, கேடிக்கு வந்து I into 1 minus T பிளஸ் RV minus NP பை போட்டுருக்கோம் பாத்தீங்களா. இதுல RV is a fixed number. ஆனா கன்வெர்ட்டபிள் அப்படின்ற ஒரு கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சரா இருந்து சொன்னா RVன்றது ஃபிக்ஸ் நம்பர் கிடையாது. we will have two numbers. அந்த two numbersல ஃபேவரபிள் நம்பரை எடுத்துக்கணும், ஹையர் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா வந்து நான் தான் கம்பெனி, நான் வந்து இஷ்யூ பண்ண வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, டிபென்ச்சரை வந்து ரிடீம் பண்ணா என்ன வேல்யூ வருது அப்படின்றத பாப்பீங்க. இல்ல டிபென்ச்சரை வந்து ஈக்விட்டி ஷேரா கன்வெர்ட் பண்ணோம்னா 3 ஷேர் கன்வெர்ட் ஆகுதுல, ஒரு டிபென்ச்சருக்கு 3 ஷேர் தரேன். அப்ப 3 ஈக்விட்டி ஷேர்னா அந்த 3 ஈக்விட்டி ஷேருக்கு என்ன மார்க்கெட் பிரைஸ் இருக்குமோ ஆன் த டேட் ஆஃப் கன்வர்ஷன் அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பிரைஸை கண்டுபிடிக்கணும். ஃபியூச்சர்ல ப்ரொஜெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 3 பண்ணா அது ஒரு வேல்யூ வரும். அப்ப நீங்களா இருந்தா ரிடம்ஷன் வேல்யூவா அதுவா whichever is higher தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அப்ப நம்ம கம்பெனி நினைச்சிரணும், ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்து அறிவானவங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து, புரியுதா இல்லையா? ஆல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ரேஷனல் அப்படின்ற மாதிரி மீனிங்ல வந்துட்டு ஹையர் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு whichever is higher அப்படின்றத வந்து ரிடக்ஷன் வேல்யூவா போட்டுட்டு இதே போட்டுரும். சேம் சம் தான், பட் அந்த RVன்றது ஃபிக்ஸ் நம்பர் இல்லாம whichever is higher அப்படின்ற மாதிரி எடுக்கணும். பேசுது புரியுதா இல்லையா? கிளியர். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டன். ஓகேவா? நெக்ஸ்ட் வில் கோ டு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். பிகாஸ் இந்த சாப்டரும் அந்த சாப்டரும் லிங்க். இங்க கண்டுபிடிச்சிட்டு வந்த வேக் இருக்கு பாத்தீங்களா, கவனிக்கிறீங்களா? இந்த வேக்கை எடுத்துட்டு தான் we will analyze investments whether to invest in that particular project or not அப்படின்றதே. அது கண்டுபிடிக்கிறதுக்கு broad-ஆ there are 3 methods. என்னென்ன மெத்தட்ஸ்? NPV net present value, அப்புறம் PI profitability index, அப்புறம் IRR internal rate of return. கவனிக்கிறீங்களா? net present value is equal to என்ன minus என்ன? present value of cash inflows minus present value of cash outflows. கரெக்ட்டா? இப்ப present value அப்படி சொல்றோம்ல, அப்ப future valueல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வந்தா present value வரும். கரெக்ட்டா? எந்த ரேட்டை யூஸ் பண்ணனும்? பேக் weighted average cost of capital கண்டுபிடிச்சு வரோம்ல, அந்த ரேட்டை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணனும். கரெக்ட்டா? இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா, இன்வெஸ்ட் இன்னைக்கு பண்றேன், சோ therefore அவுட்ஃப்ளோ வந்து ஆல்ரெடி பிரசன்ட் வேல்யூல தான் இருக்கும். அதை திருப்பி டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பட் இவ்வளவு காசு போட்டேன்னா எனக்கு ஃபியூச்சர்ல நிறைய இன்ஃப்ளோஸ் வரும். கரெக்ட்டா? அந்த இன்ஃப்ளோஸ் அப்படியே டோட்டல் போட முடியாது, பிகாஸ் அது ஃபியூச்சர்ல வருது. ஒரு வருஷம் தள்ளி வந்தாலே நான் வந்து காசு கொடுத்தவனுக்கு பேக் கொடுக்கணும். 2 வருஷம் தள்ளி கொடுத்தா அந்த அமௌண்ட்ல 2 தடவை நான் வேக் கொடுக்கணும். அப்படின்றதுனால எவ்வளவு தூரம் தள்ளி போதோ அத்தனை வாட்டி வந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வரும்போது சப்போஸ் இஃப் த அமௌண்ட்ஸ் ஆர் சேம், ஆனுவலா சேம் அமௌண்டா இருந்ததுன்னா இட் கான்ஸ்டிட்யூட்ஸ் ஆனுவிட்டி. கரெக்ட்டா? ஆனுவிட்டியா இருந்ததுன்னா you can use present value annuity factor. How to calculate in calculator? 1 divided by 1. அந்த பர்టిక్యులர் பர்சன்டேஜ் போட்டுட்டு ஈக்குவல் டு எத்தனை தடவை இயர்ஸ் இருக்கோ அத்தனை தடவை போட்டுட்டு GT அடிச்சுனா you will be getting PVAF. கரெக்ட்டா? அந்த PVAF மல்டிப்ளைட் பை ஒரு பர்టిక్యులர் இயரோட நம்பரை போட்டா வந்துரும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? 10 into 1 10 into 2 அப்பலாம் போடும்போது ஞாபகம் இருக்கா? 10 into 3 தனித்தனியா போட்டு டோட்டல் போறதுக்கு பதிலா இதை எல்லாத்தையும் போட்டு GT அடிச்சு PVAF மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலே இந்த நம்பர் வந்துரும்னு சொன்னேன். கரெக்ட்டா இல்லையா? இப்படி போடலாம். இல்ல சார் இயர் ஆஃப்டர் இயர் அமௌண்ட் வேற வேறையா இருக்குன்னா காலம் டேபிள் போடணும். இயர் 1 இயர் 2 இயர் 3 நம்பர்ஸ் போட்டுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் தனித்தனியா 1 divided by 1.10 ஃபர்ஸ்ட் இயருக்கு ஈக்குவல் டு இன்னொரு செகண்ட் இயருக்கு அப்படி தனித்தனியா பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ் போடணும். ஆர் மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ் will be given in the question. அதை எடுத்து போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டு ஆட் பண்ணா you will be getting present value of cash inflow. ரைட்டா? சரி, present value cash inflow எடுத்துட்டீங்க. outflow already you know. பேசுறது புரியுதா? ஸ்பீட் ஓகேவா? லேட் பண்ணிக்க முடியுது இல்ல? ஹலோ, இதான் ஆக்சுவல் ஸ்பீடு. ஓகேவா? முன்னாடி வந்து ஃபாஸ்டா இருக்கு ஃபாஸ்டா இல்ல, இதான் ஆக்சுவல் ஸ்பீடு. அப்ப நான் முன்னாடியே ஸ்டோர் பண்ணி தான் எடுத்துருக்கேன். ஓகேவா? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ போட்டா எனக்கு NPV வருது இல்ல, அந்த NPV பாசிட்டிவா இருந்தா ரொம்ப சந்தோஷம், எடுத்துடலாம். ஜீரோவா இருந்தா அப்பயும் சந்தோஷம் தான். ஏன்னா எனக்கு எவ்வளவு காசு வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு கம்பெனிக்குன்னு தனியா ஒரு காசு தேவையே கிடையாது. பிகாஸ் பேக் இன்க்ளூட்ஸ் ஈவன் KE கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு தனியா காசு தேவை? கரெக்டா இல்லையா? சோ NPV ஜீரோவா இருந்தாலும் ப்ராஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணலாம். சோ NPV க்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, NPV greater than or equal to 0வா இருந்தா அக்செப்ட், NPV lesser than 0வா இருந்தா மட்டும் ரிஜெக்ட். கரெக்டா?
நெக்ஸ்ட் வந்து PI ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். கரெக்டா? ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்க்கு கால்குலேஷன் நம்பர்ஸ் சேம் தான். அதே பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ, அதே பிரசன்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ தான். மைனஸ் பண்றதுக்கு பதிலா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 1 பாயிண்ட் அப்படின்னு வரும். கரெக்டா? அதுல அந்த 1 பாயிண்ட்ல 1 ரெப்ரசன்ட்ஸ் பிரின்சிபல், அந்த பாயிண்ட் ரெப்ரசன்ட்ஸ் தி எக்ஸ்ட்ரா அமௌண்ட். கரெக்டா? அப்ப ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு, எதை சூஸ் பண்ணனும்னு கேக்கும்போது இன்ஃபேக்ட் PI எப்ப யூஸ் பண்ணணும்னு சொன்னா when the outflow is not same, outflow ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருக்கும்போது NPV வச்சு கம்பேர் பண்ணா தப்பா வரும். ஏன்னா இவன் சின்ன ப்ராஜெக்ட் சின்ன NPV கிடைக்கும், பெரிய ப்ராஜெக்ட் பெரிய NPV கிடைக்கும். அதை வச்சு கம்பேர் பண்ணா just because a project is bigger அந்த NPV சூஸ் பண்ற மாதிரி வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் போட்டா we will be getting a relative number. NPVன்றது அப்சல்யூட் ஃபிகர், இது வந்து ரிலேட்டிவ் ஃபிகர். ₹1 எவ்வளவு அப்படின்னு பாக்குறான். அந்த ₹1 யார் அதிகமா இருக்கானோ அவனை சூஸ் பண்ணிட்டு போறதுதான் PI. என்ன ஃபுல் ஃபார்ம் என்னது? ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். கரெக்டா? ரெண்டுத்துக்கும் சேம் செட் ஆஃப் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்படி சேம் செட் ஆஃப் நம்பர்ஸ் வரதுனால மிஸ்ஸிங் ஃபிகர் சம்ஸ்ல வரும். ஏதாவது ஒன்னு கொடுத்திருப்பாங்க, PI கொடுத்திருப்பாங்க, PI வச்சு மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிச்சு NPV கால்குலேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க முடியும். ரெண்டுமே சேம் நம்பர்ஸ் இருக்கிறதுனால. கிளியரா? மூணாவது வந்து IRR, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம், ஐ மீன் டெஃபினிஷன். IRR is the at which present value of matches with present value of cash outflow. கரெக்டா? இப்ப ஃபியூச்சர்ல இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, கேப்ல இருக்கா யோசி சொல்றீங்களா? எனக்கு வந்து இங்க வந்து பிரசன்ட் வேல்யூல ஒரு அவுட்ஃப்ளோ இருக்கு. தீஸ் ஆர் இன்ஃப்ளோஸ். ஓகேவா? இந்த இன்ஃப்ளோஸ் எல்லாத்தையும் நான் பேக்ல டிஸ்கவுண்ட் பண்றேன். பேக்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வந்தேன்னா ஐ வில் பி கெட்டிங் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கும். கரெக்டா? இந்த இன்ஃப்ளோவை தான் நான் வந்து NPV-ல ஃபர்ஸ்ட் நம்பராவும் PI-ல நியூமரேட்டராவும் நான் யூஸ் பண்றேன். கரெக்டா? இதுவே பேக்ல யூஸ் பண்ணிட்டு வந்தா சப்போஸ் NPV பாசிட்டிவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பேக்க யூஸ் பண்ணும்போது NPV பாசிட்டிவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். That means real rate of the return of the project is higher than the back. 10% டிஸ்கவுண்ட் பண்ணீங்க, NPV பாசிட்டிவா வந்திருக்குன்னா நீங்க ரிமூவ் பண்ண பர்சன்டேஜ் இருக்குல்ல அது கம்மியா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இஸ் கிவிங் மோர் than 10%. அந்த மோர் than 10% ரேட்டை கெஸ் பண்ணி எடுத்து, கரெக்டா, ஏதோ ரேண்டமா 15% எடுத்து கெஸ் பண்றோம். பண்ணி நம்ம எதோட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம்னா அவுட்ஃப்ளோவோட மேட்ச் பண்ண ட்ரை பண்றோம். சோ அது மேட்ச் பண்றதுக்கு பேர் என்ன? இன்டர்போலேஷன் ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஒரு பர்சன்டேஜ்ல பண்ணுவோம், ஒரு அமௌண்ட் வரும். இன்னொரு பர்சன்டேஜ்ல பண்ணுவோம், இன்னொரு அமௌண்ட் வரும். நமக்கு தேவையான அவுட்ஃப்ளோவை ரெண்டுத்துக்கு நடுவுல லாக் பண்ணிட்டு, கரெக்டா இல்லையா, என்ன பண்ணுவோம்? என்ன ஃபார்முலா சொல்லிருக்கேன் நானு? required difference divided by total difference into difference in rates. ஞாபகம் இருக்கா? ஒரு எழுதிடுறேன், ஞாபகம் தெரியல இருக்கும். required difference divided by total difference into difference in rates அப்படின்னு difference in percentage or rates அதோன்னு போடுவோம். கரெக்டா? இப்படி போட்டு கண்டுபிடிக்கிற IRR இருக்குல்ல, இதை மட்டும் பாருங்க. டிஸ்கவுண்ட் பண்றது பேக்கா இருந்தா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ வரும். இதுவே IRR-ல டிஸ்கவுண்ட் பண்ணி வர மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா that will give me present value of cash outflow-வே கொடுத்துரும். கரெக்டா? அப்ப பேக்ல டிஸ்கவுண்ட் பண்ணா இன்ஃப்ளோ, IRR டிஸ்கவுண்ட் பண்ணி வர்றது வந்து என்னவா இருக்கும்? அவுட்ஃப்ளோ. ஏன்னா அவுட்ஃப்ளோட மேட்ச் ஆகிற ரேட்டை தான் நான் IRR-னே சொல்லுவேன். கிளியர்? இதுவும் அகைன் மிஸ்ஸிங் ஃபிகர் சம்ஸ்ல வரும், பார்த்து கேர்ஃபுல்லா போடணும். ஓகேவா? என்னென்ன முடிஞ்சிருக்கு இப்ப? NPV, PI, IRR. இதுக்கு அப்புறம் வந்து நமக்கு பே பேக் அப்படின்னு ஒன்று இருக்கு. பே பேக் பீரியட்லயே வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு நார்மல் பே பேக், இன்னொன்னு வந்து டிஸ்கவுண்டட் பே பேக். பே பேக் லிட்டரலி நேம்லயே இருக்கு. பே பேக் போட்ட காசு எப்ப திருப்பி வருதுன்றது. கரெக்டா இல்லையா? அப்ப நான் இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்றேன். எவ்ரி இயர் வந்து 25,000 வந்துட்டே இருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். நான் போட்ட காசு எப்ப வருதுன்னா 1 lakh divided by 25,000 போட்டா 4ன்னு வருதுல, அந்த 4 இயர்ஸ் நான் போட்ட காசு வந்து தட் இஸ் த பே பேக் பீரியட். இது வந்து எனக்கு ஆனுவல் அமௌண்ட் சேமா இருந்தா இப்படி போட்டுருவேன். எப்படி போட்டுருவேன்னா அவுட்ஃப்ளோ டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. கவனிக்கிறீங்களா? இதுவே இப்படி ஆனுவல் அமௌண்டா இல்லாம irregular அமௌண்ட்ஸ், டிஃபரெண்ட் அமௌண்ட்ஸா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? குமுலேட்டிவ் நம்பர் போடுவேன். குமுலேட் பண்ணிட்டே வந்துட்டு எந்த வருஷம் வரும்போது நான் போட்ட அந்த 1 lakh தாண்டுதுன்னு பார்த்துட்டு, அது ஃபார் எக்ஸாம்பிள் 4th இயருக்கும் 5th இயருக்கும் நடுவுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா 4 இயர்ஸ். 5th இயர் ஃபுல்லா தேவைப்படல. அப்ப என்ன பண்ணுவேன்னா 5th இயர்ல எவ்வளவு காசு வருது அப்படின்றத பார்த்துட்டு 5th இயர்ல இவ்வளவு காசு வருது, இது டோட்டல் டிஃபரன்ஸ். எனக்கு ரிக்வயர்ட் டிஃபரன்ஸ் வந்து 1 lakhல இருந்து அப் டு 4th இயர் வந்திருக்கும்ல, அதை மைனஸ் பண்ணனா எனக்கு ரிக்வயர்ட் டிஃபரன்ஸ் வரும்.
required difference by total difference into 1 year or maybe 12 months னு போட number of months வரும். அந்த monthsல வர டெசிமல்ல நீங்க daysல மல்டிப்ளை பண்ணா days வரும். கரெக்ட்டா இல்லையா? இது வந்து என்னது? வெறும் பேபேக். பேபேக் மெத்தட்ல என்ன தப்பு இருக்கு அப்படினா வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணவே இல்ல. ஊத்துது. கொஞ்ச நேரத்துக்கு இங்க திருப்பிடுங்க. சரி, என்ன கன்சிடர் பண்ணல? டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணாம இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணலாம்னா டிஸ்கவுண்ட் பண்ணிட வேண்டியதான். டிஸ்கவுண்ட் எதுல பண்ணணும்? பேக்ல டிஸ்கவுண்ட் பண்ணணும். IRR தவிர, IRRன்ற ஒரு மெத்தட் தவிர மத்த எல்லா நேரத்திலும் எதை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணணும்? பேக்க வச்சா டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஓகேவா இல்லையா? அப்ப இந்த இன்ஃப்ளோஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு நம்பரை போட்டு வச்சுட்டு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ண நம்பர் வந்து சேமா வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் டிஸ்கவுண்ட் பண்றதும் செகண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணதும் அந்த ஒரிஜினல் நம்பர் சேமா இருந்தா கூட இந்த பிரசன்ட் வேல்யூ நம்பர் சேமா வராது. அப்போ ஒரே வழிதான், குமுலேட் தான் பண்ணணும். கரெக்டா? குமுலேட் பண்ணி எந்த நேரத்துல 1 lakh தாண்டறான்றத பார்த்து நம்ம போட்டுறணும். பேச புரியுதா இல்லையா? இப்படி போட்டோம்னா இது என்னது? டிஸ்கவுண்டட் பேபேக் மெத்தட். கரெக்டா? இன்னொரு கண்ட்ராவி மெத்தட் இருக்கு. என்னது அது? ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ARR. கரெக்டா? ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒன்னு இருக்கு. ஹலோ, அதுல என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட். கரெக்டா? ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் கேபிட்டல் ஆர் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மென்ட் இன் 100. அதுல மல்டிபிள் வேஸ் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஒன்னு வந்து ப்ராஃபிட் மல்டிபிள் இயர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்பரே அப்படி வரும். அதை வச்சு போடலாம். இல்லாட்டினா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பெர்சன்டேஜ் போட்டுட்டு இந்த வருஷம் ப்ராஃபிட் பை இந்த வருஷ கேபிட்டல், இந்த வருஷம் ப்ராஃபிட் பை இந்த வருஷ கேபிட்டல் போட்டு 3% போட்டுட்டு 3% ஆட் பண்ணி டிவைட் பை 3 போடலாம். கரெக்டா இல்லையா? சம்டைம்ஸ் அந்த ஆவரேஜ் கேபிட்டலவே பண்ணாம ஓப்பனிங் கேபிட்டல் வச்சே போறது ஒரு மெத்தட் இருக்கும். மல்டிபிள் வேஸ்ட் இருக்கு. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல எப்படி இருக்கோ அது மாதிரி போடலாம். மோஸ்ட் லைக்லி இந்த மெத்தட் வராது. அப்படியே வந்தாலும் வேற மெத்தட்ஸோட மிக்ஸ் பண்ணி வரும். கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் போடுறதா இல்ல ஆவரேஜ் எடுத்து போறதா அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மூணுல ஏதாவது ஒரு மெத்தட்ல போடணும். பேச புரியுதா இல்லையா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? மொத்தம் 6 பண்ணிட்டோம். பட் இந்த 6ல வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல மாத்தி வரும். பார்க்கலாமா? அது பார்க்கலாமா? whenever period of the projects is not same, whenever period is not same, அதாவது life is not same ஆனதுனா ஒரு ப்ராஜெக்ட் 5 years, இன்னொரு ப்ராஜெக்ட் 3 years னு வெச்சுக்கோங்களேன். நீங்க NPV of this 5 years ப்ராஜெக்ட்டையும் NPV of this 3 years ப்ராஜெக்ட்டையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா EAC னு ஒன்னு போடுவோம். ஞாபகம் இருக்கா? full form of EAC, equivalent annualized criteria. ஞாபகம் இருக்கா? அதெல்லாமே அதுக்கு என்ன பண்ணுவோம்னா NPV தான் கண்டுபிடிப்போம். NPV divided by PVAF போடுவோம். கரெக்டா இல்லையா? இந்த NPV is for 5 years, இந்த NPV is for 3 years. நார்மலா யோசிச்சோம்னா divided by 5 divided by 3 பண்ணுவோம்ல, அப்படி பண்ணாம 5 years ஓட PVAF 3 point something ஏதோ வரும். இது 3 years ஓட PVAF 2 point something என்ன வரும். அதை வச்சு டிவைட் பண்ணோம்னா எனக்கு ஆனுவலா நம்பர் கிடைக்கும். அந்த ஆனுவல் நம்பர் வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணி NPVன்றதுனால அதிகமா இருந்தா பெட்டர் அப்படி போட்டுக்கலாம். இதுவே NPV இல்லாம ஒன்லி காஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா காஸ்ட் நமக்கு எப்படி இருக்கணும்? அதிகமாக்கணுமா கம்மியாக்கணுமா? கம்மியா இருக்கிறது பெட்டர். கரெக்டா இல்லையா? அப்ப ரெண்டு விதமா பண்ணலாம். நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ஆனுவலா இருக்க காஸ்ட் அப்படியே விட்டுட்டு எது வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கோ அதை மட்டும் ஃபியூச்சர்ல கொண்டு போயிட்டு பண்ணுவாங்க. ICI மாதிரி ஏலியன்ஸ் இல்ல அந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ஆனுவலா இருக்கிறத பிரசன்ட்க்கு கொண்டு வந்துட்டு ஆல்ரெடி பிரசன்ட்ல இருக்கிறத பிரசன்ட் ஆட் பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் ஆனுவலா கொண்டு வைப்பாங்க. இது ஒன்று பண்ணோம். ரைட்டா? ஞாபகம் இருக்கா? கிளியர்? ஞாபகம் இருக்கா? இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி சம் போட்டோம். சரி, இப்படி பண்ணலாம். இல்ல 3 years 5 years இல்லாம 3 years 6 years இருந்ததுன்னு சொல்லி வச்சோங்களேன். இப்படி பண்ணவே தேவையில்லை. ஏன்னா 3 into 2ன்றது 6. அதுக்கு என்ன பேரு? ரீப்ளேஸ்மெண்ட் செயின் மெத்தட். கரெக்டா? செயின் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் செயின் மெத்தட் ஏதாவது ஒண்ணு. கரெக்டா? இது 3 அது 6 அப்படின்னா வந்து 3 years அவே 2 தடவை பண்ணிட்டோம்னா பீரியட் சேம் ஆயிரும். கரெக்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணா 3 years ப்ராஜெக்ட் முடிய போகும்போது 3rd இயர்ல திருப்பி அதே ப்ராஜெக்ட் திருப்பி பண்ற மாதிரி வரும். அப்ப 3rd இயர்ல ஒரு இன்ஃப்ளோ இருக்கும், திருப்பி ஒரு அவுட்ஃப்ளோ இருக்கும். நெட் பண்ணி போட்டுட்டு திருப்பி போடணும். கரெக்டா இல்லையா? இப்படி ரெண்டுமே 6 years ஆனதுக்கு அப்புறம் NPV போட்டோம்னா that NPV can be compared directly. You don't have to divide by PVAF. ஹலோ, செத்து போயிட்டானுங்க. சில பேர் செத்து போயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? வேற என்ன? சரி சொல்லுங்க. வேற என்ன மெத்தட்? வேற என்ன பண்ண வேண்டியது? IRRல ஒரு தப்பு இருக்கு. என்ன தப்பு இருக்கு? IRRல தப்புக்காக தான் MIRR வரும். வாட் இஸ் த தப்பு இன் IRR?
cash inflows are assumed to be reinvested at a சேம் IRR itself. எனக்கு IRR தான் பெஸ்ட், எந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட்டோ அதை நான் சூஸ் பண்ணிருப்பேன். அதுல இருந்து வர காசை இதே ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல போய் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. மிஞ்சி போனா எதுல பண்ண முடியும்னா வேக்ல போய் பண்ண முடியும். அதனால மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒண்ணும். அது என்ன பண்ணுவானா வரக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோஸ் எல்லாத்தையுமே வந்து பேக்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சர்ல கொண்டு போயிட்டு எல்லா இன்ஃப்ளோஸையும் ஃபியூச்சர் கொண்டு போயிட்டு கடைசியா டெர்மினல் கேஷ் ஃப்ளோ மாதிரி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவானா அங்க இருந்து அவுட் ஃப்ளோ மேட்ச் பண்ண ஏதோ ஒரு ரேட்ல மேட்ச் ஆகும். கரெக்டா இல்லையா? அப்படி மேட்ச் பண்ணா தட் இஸ் கால்ட் அஸ் மாடிஃபைடு IRR. கரெக்டா இல்லையா? அதை நீங்க சும்மா நார்மலா ட்ரையல் அண்ட் எரர்லயும் போடலாம், இல்லாட்டினா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலையும் போடலாம். ஏன்னா வந்து ஒரே ஒரு அவுட்ஃப்ளோ தான், ஒரே ஒரு இன்ஃப்ளோ தான். அப்ப A is equal to P into 1 plus I பவர், கரெக்டா இல்லையா? 1 பவர் n அப்படி போடலாம்ல. ஹலோ கரெக்ட் போடலாமா? அடுத்தது வேற என்ன? இல்ல இந்த ஸ்பெஷல் கேஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானா? இன்னும் கொஞ்சம் இருக்கே. இல்ல ஸ்பெஷல் கேசஸ்ல இன்னும் கொஞ்சம் இருக்கே. அதெல்லாம் வரேன் நான் கால்குலேஷன் அதெல்லாம் அப்புறம் வரேன். மல்டிபிளை அது கூட வந்து அது வந்து சும்மா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதானே ஒழிய இன்னும் ஒரு பர்டிகுலர் சினாரியோ மிஸ் பண்றீங்களா? இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த ரெண்டு செயின் ரீப்ளேஸ்மெண்ட் முடிஞ்சு பாரு. நான் வேணா என்ன கான்செப்ட் சொல்றேன், பேரு நீங்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் வந்து வேற இருங்க கால்குலேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, பிளாக் ஆஃப் அசெட் அதெல்லாம் வந்து கால்குலேஷன்ல இருக்கிற ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ். நான் சொல்றேன் ஒரு கான்செப்டை இப்ப எப்படி சொன்னா லைஃப் டைம் வந்து சேமா இல்லனா அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி வேற ஒரு சினாரியோ இருக்கு. நான் சொல்றேன் அதுக்கு பேர் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? காசு எனக்கு அன்லிமிட்டடா இல்லாம கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கேபிட்டல் ரேஷனிங். கரெக்டா? ரேஷன் கடை சொல்லிப்பேன். ரேஷன் கடையில இருக்கிறதை ஒருத்தனுக்கே ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்ன்ற மாதிரி பண்ணுவாங்க. கரெக்டா? பேரு கேபிட்டல் ரேஷனிங். கேபிட்டல் ரேஷனிங் இருந்ததுன்னு சொன்னா அதுலயே ரெண்டு சப்டிவிஷன் வேற இருக்கு. when the projects are divisible அப்புறம் ஞாபகம் வரல வீலுக்கு ஒரு நிமிஷம். கேபிட்டல் ரேஷனிங் டாபிக் சீக்கிரம் இல்லையா? என்ன அர்த்தம்? காசு வந்து லிமிட்டடா இருக்கு. அதாவது 5 ப்ராஜெக்ட்ஸ் என் கண்ணு முன்னாடி இருக்கும். அது எல்லாத்துல இருக்கிற அவுட்ஃப்ளோ எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அளவுக்கு எனக்கு காசு இருக்காது. ஓகேவா இல்லையா? சோ ஐ cannot invest in all the projects. நான் வந்து இந்த 5ல எந்த 3ல போடலாம் இல்ல எந்த 2ல போடலாம் நான் have to choose பண்ற மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது நான் கேபிட்டல் ரேஷனிங் ஒன்னு பண்ணுவேன். அதை பண்ணும்போது whether the projects are divisible ஆ indivisible ஆன்னு பார்க்கணும். கரெக்டா இல்லையா? டிவிசிபிள்னா என்ன அர்த்தம்னா ஃபுல்லா தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல, காசு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கூட போட முடியும் அப்படின்றது. பேச புரியுதா? அப்படி இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல, இந்த சிச்சுவேஷன் பிரச்சனையே இல்ல. நான் பாட்டுக்கு என்ன பண்ணலாம்னா ₹1 யார் அதிகமா தராங்கன்றது. ஏன்னா எனக்கு அமௌண்ட் கம்மியா இருக்கா, அப்ப என்ன பண்ணுவேன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட்டுக்கு NPV எவ்வளவு வருதுன்னு போடுவேன். இந்த NPV டிவைடட் பை அவுட்ஃப்ளோ போட்டோம்னா ₹1 அவுட்ஃப்ளோக்கு எவ்வளவு NPV வருதுன்னு போட்டோம்னா அந்த யாரு ஹையஸ்டா இருக்கானோ அவன் இருந்து ரேங்க் பண்ணே வந்து ரேங்க் 1 2 3 போட்டே வருவேன். ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு செகண்ட் ஒன் போட்டு வரும்போது கடைசி ப்ராஜெக்ட் கொஞ்சம் காசு மிச்சமா இருக்கும்ல, கொஞ்சம் தான் இருக்கும். அந்த பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் கடைசில இருக்க ப்ராஜெக்ட் போட்டுட்டு மீதி ப்ராஜெக்ட்ஸ் விட்டுருவேன். if the projects are divisible in nature. if the projects are not divisible இந்த மாதிரி கொஞ்சம் காசெல்லாம் போட முடியாது. அப்படி இருக்கும்போது I have to find combo. இந்த ₹1 போறது யூஸ் இல்ல. எந்த காம்போல போட்டேன்னா எனக்கு வந்து ஹையஸ்ட் NPV டோட்டல் NPV ஹையஸ்டா வருதுன்ற காம்பினேஷன் போட்டு எடுக்கிற மாதிரி வரும். ஞாபகம் இருக்காது? என்ன டாபிக் இது? கேபிட்டல் ரேஷனிங். முடிஞ்சா? அடுத்து வந்து இந்த ஆல் தி கான்செப்ட்ஸ்ல we are focusing on cash flow except 1 or 2. அந்த average rate of ARR ல மட்டும் cash flow கிடையாது, மத்த எல்லாத்துலயுமே cash flow இருக்கு. கரெக்ட்டா? இந்த cash flowன்றது ஒரு 90% of the sumsல they will give in the question. அப்படி கொடுத்தா ஈஸியா போட்டுறலாம். ஆனா 5 மார்க்ஸ் சம்மா இருக்கும். சப்போஸ் 10 மார்க்ஸ் சம்மா இருந்ததுன்னு சொன்னா they will not give you cash flows directly. they will ask you to find out. அது பண்றதுக்கு cash flow எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா ப்ராஃபிட்ல இருந்து ஆரம்பிக்கணும். கரெக்ட்டா இல்லையா? கவனிக்கிறீங்களா? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல இருந்து கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் வரணும். அதுக்கு நடுவுல என்னென்னலாம் இருக்கு? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் கேஷ் ரிமூவ் பண்ணணும். கரெக்ட்டா? நான் கேஷ் யாரு? டிப்ரிசியேஷன் என்ன பண்ணணும்? ஆட் பேக் பண்ணணும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் மேல மைனஸ் ஆ இருந்ததுன்னா அத ஆட் பண்ணணும். ஆல்ரெடி டாக்ஸ் பேமெண்ட் வந்திருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் வந்து நெட் ஆஃப் டாக்ஸ் ஆட் பண்ணணும். 90% சம்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. சோ இது ஞாபகம் வச்சுக்கணும். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆட் பேக் பண்ணணும். சப்போஸ் ஃபுல் PNL கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் மைனஸ் ஆயிருக்கும். ஆனா உங்களுக்கு கொடுக்கறது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டோட டேட்டா கொடுப்பாங்க, அதுல போயிட்டு இன்ட்ரெஸ்ட் வைக்கவே மாட்டாங்க. சோ இன்ட்ரெஸ்ட் மைனஸே ஆயிருக்காது. therefore ஆட் பேக் பண்ண வேண்டிய அவசியம் வராத மாதிரி இருக்கும். ரைட்டா? அடுத்து முக்கியமானது இன்னொன்னு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ். ஒர்க்கிங் கேபிட்டல் டிஃபரன்ஸ் வந்து கேஷ் ஃப்ளோ என்ன படிக்கலன்னு சொல்றீங்க. ஓகே, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வந்து கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டில பண்ற எஃபெக்ட்டா கொடுக்கணும். இதுல
கரண்ட் அசெட் கவனிக்கிறீங்களா? கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா கேஷ் ஃப்ளோல வந்து நம்ம மைனஸ் பண்ற மாதிரி வரும். ஆஸ் பர் AS3யும் சரி இங்கேயும் சரி சேம் இம்பாக்ட் தான். கரண்ட் அசெட் ஏறுச்சுன்னா மைனஸ் பண்ணணும். நீங்க பேலன்ஸ் ஷீட்டை விஷுவல் பண்ணிக்கோங்க. கரண்ட் அசெட் ஏறுச்சுன்னு சொன்னா கேஷ் குறைஞ்சாதான் பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகும். கரண்ட் அசெட் கம்மியாச்சுன்னு சொன்னா கேஷ் ஏறினா தான் பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகும். சும்மா டெட்டார்ட் இருந்து காசு வர மாதிரி வச்சுக்கோங்க. டெட்டார் இருக்கான், டெட்டார் குறையுது, குறைஞ்சா என்ன இருக்கும்? காசு வந்திருக்கும், கேஷ் வந்திருக்கும், ஆடு. கரெக்டா? இதுவே உல்டா கரண்ட் லைபிலிட்டியா இருந்தா என்ன ஆகும்னா கரண்ட் லைபிலிட்டி ஏறுச்சுன்னா ஆடு, கரண்ட் லைபிலிட்டி கம்மியாச்சுன்னா கேஷ் குறையும். treated as payment of creditor. liability இவ்வளவு இருக்கு, liability குறைஞ்சு அர்த்தம் கேஷ் பே பண்ணிருக்கேன். சும்மா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவல் லாஜிக் என்னன்னு நான் சொல்லிருக்கேன். இப்போதைக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த 4 இம்பாக்ட் இருக்குல்ல, இந்த 4 இம்பாக்ட கொடுக்கணும். தனித்தனியா கொடுத்திருப்பான். ஸ்டாக் ஏறுது, liability குறையுது ஏதாவது சொல்லிருப்பான், அது கொடுக்கணும். இல்ல டைரக்டா ஒர்க்கிங் கேபிட்டலே சொல்லிருப்பான். ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ்னு சொல்லுவான். What is working capital? Current asset minus current liability. Current asset minus current liability na working capital என்றதும் current asset தான். Current asset minus current liability தான் working capital. Therefore working capital no net current assets தான். Current assets என்ன லாஜிக்? இன்கிரீஸ் நா மைனஸ் பண்ணனும், டிக்ரீஸ் நா ஆட் பண்ணனும்ல, அத பண்ணனும். புரியுதா இல்லையா? cash flow after tax க்கு வந்தாச்சு. இந்த cash flow tax கண்டுபிடிச்சு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டே வரணும். புரிஞ்சுதா? ரைட், ஓகே. அப்புறம் வந்து இன்கம் டாக்ஸ் கான்செப்ட் ஒன்று வரும். என்னன்னா வந்து பிளாக் ஆஃப் அசெட்ஸ். கரெக்டா? பிளாக் ஆஃப் அசெட்ஸ் கான்செப்ட் ஒன்று இருக்கு. பிளாக் ஆஃப் அசெட் கான்செப்ட் படி என்ன அப்படின்னா வந்து இஃப் an asset which is being sold is a part of a block. ஓகேவா? அந்த சேல் பண்ற அசெட் மூலமா வரக்கூடிய ப்ராஃபிட்டோ லாஸோ தனியா கம்ப்ளீட் பண்ண கூடாது. அதை என்ன பண்ணணும்னா பிளாக் ஆஃப் அசெட்ஸ்ல மைனஸ் பண்ணி விட்டுறணும். பிளாக் ஆஃப் அசெட்ஸ்ல சேல் வேல்யூவை மைனஸ் பண்ணி விட்டுறணும். we should not calculate profit or loss and pay tax. profit ஆ இருந்தா டாக்ஸ் பே பண்ணணும், லாஸ் ஆ இருந்தா பெனிஃபிட் கிடைக்கும். அது இதுல வராது. சம்டைம்ஸ் क्वेश्चनல வந்து it is the only asset in the block னு கொடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது since only asset in the block னா மைனஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியாது. நான் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் அந்த புக் வேல்யூக்கும் சேல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ போடணும். ப்ராஃபிட்டா இருந்தா அந்த ப்ராஃபிட்ல we have to pay tax. tax is an outflow. கரெக்ட்டா இல்லையா? அதுவே லாஸா இருந்தா this loss can be adjusted against some other profit and that will result in tax saving. அதனால லாஸா இருந்ததுன்னா டாக்ஸை வந்து இன்ஃப்ளோவா போடணும். prevention of outflow is an inflow போடணும். கிளியர்? வேற என்ன டாபிக்? இன்வெஸ்ட்மென்டேஷன் ஓவரா? ஏதாக்கா நம்ம திருப்பி பார்த்துக்கோங்க. ஏதாக்கா பார்த்துக்கோங்க. என்னது? மல்டிபிள் IRR. கரெக்டா? IRR ஒன்னு பேசுறோம் பாத்தீங்களா? IRR டெஃபினிஷனே வந்து the rate at which என்னது present value of cash inflow matches with outflow னு சொல்றோம். but still there is a possibility of having more than one IRR for a particular project. எப்ப வரும் அப்படின்னா வந்து when the cash flow sign changes. ஓகேவா? நமக்கு ஒரு தடவை அவுட்ஃப்ளோ இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்ஃப்ளோவா இருந்துட்டு இருந்துச்சுன்னா எத்தனை தடவை சைன் சேஞ்ச் ஆயிருக்கு? ஒரே வாட்டி தான். ஒரு அவுட்ஃப்ளோ அப்புறம் எல்லாமே இன்ஃப்ளோ, மைனஸ் எல்லாமே பிளஸ். இப்படி இருந்தா ஒரே ஒரு IRR தான் வரும். ஆனா மைனஸ் அவுட்ஃப்ளோ இருந்ததுக்கு அப்புறம் பிளஸ் இன்ஃப்ளோ வந்துட்டே இருக்கும்போது நடுவுல ஒரு மைனஸ் அவுட்ஃப்ளோ வந்துன்னு சொன்னா இப்ப ரெண்டு சைன் சேஞ்ச் இருக்கிறதுனால 2 IRR வரும். சோ எத்தனை நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் IRRs வரும். இது क्वेश्चन உங்களுக்கு வராது, MCQ வரலாம். உங்களுக்கு புக் பேக்லயே ஒரு MCQ இருக்கும். அதே மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு. ரைட்டா இல்லையா? பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் IRR இருக்கு. எப்ப அப்படின்னு கேட்கலாம். இல்ல MCQ இல்லனா தியரி क्वेश्चन வரும். அப்ப என்ன எழுதணும்னா வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் க்கு ஈக்குவலன்ட்டான ஒரு நம்பர் ஆஃப் IRRs நமக்கு இருக்கும்ன்றத போடணும். கிளியரா? அவ்வளவுதானே. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். வாங்க. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து இட் சிம்பிளி நார்மல் வேர்ட்ஸ் வந்து டெட் டு ஈக்விட்டியோட ப்ரொபோர்ஷன். அவ்வளவுதான். கேபிட்டல் ஹவு இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். அதுல டெட் ஒரு போர்ஷன், ஈக்விட்டி ஒரு போர்ஷன். சோ டெட் எவ்வளோ, ஈக்விட்டி எவ்வளோ அப்படின்றதா. அதுல எவ்வளவு வச்சா நமக்கு வந்து கம்பெனிக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணா கம்பெனியோட வேல்யூ மாறுமா மாறாதா அப்படின்றதே ஒரு பேச்சு தான். அதுலதான் என்ன இருக்குன்னா ரெலவன்ஸ் தியரி, இரலவன்ஸ் தியரின்னு இருக்கு. கரெக்டா? கவனிக்கிறீங்களா? ரெலவன்ஸ் தியரியில என்ன வருதுன்னா வந்து நெட் இன்கம் அப்ரோச், NI அப்ரோச் வருது. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கா? உங்களாம் கேட்கிறேன். நீங்க வச்சிருக்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தா NI அப்ரோச். NI அப்ரோச்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நெட் இன்கம் டிவைடட் பை வாட் இஸ் நெட் இன்கம்? நமக்கு EBIT ஆ EBT ஆ? நெட் இன்கம் EBT. கரெக்டா? EBT கவனிக்கிறீங்களா? EBT யாருக்கு சொந்தமானது?
EBITனா இன்ட்ரெஸ்டும் இருக்கு, சோ டெட்டுக்கும் சொந்தம். EBTனா இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, ஈக்விட்டிக்கு மட்டும் சொந்தம். ஈக்விட்டிக்கு மட்டும் தான் சொந்தம்ன்றதுனால டிவைடட் பை KE ன்னு போடுவோம். போட்டோம்னா எனக்கு வந்து this is nothing but எனக்கு value of மகர கட்ட NI அப்ரோச்ல value of equity is equal to EBT divided by KE. கரெக்டா? value of debt செப்பரேட்டா it will be given. இவ்வளவு மார்க்கெட் வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு value of debt கொடுத்திருப்பா, அதவே எடுத்துட்டு போட்டீங்கன்னா டோட்டல் பண்ணா value of the firm வரும். இப்ப கவனிங்க, இதுல as EBT changes. ஏன் சார் EBT சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டா, EBIT எல்லாம் சேஞ்ச் ஆகாது. EBIT எல்லாம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? EBIT கான்ஸ்டன்ட். அப்ப எப்படி EBT மாறும்னா, இன்ட்ரெஸ்ட் மாறுச்சுனா இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறும்? டெட் மாறறதுனால. அப்ப டெட் மாற இன்ட்ரெஸ்ட் மாறுமா? இன்ட்ரெஸ்ட் மாற EBT மாறுமா? EBT மாற இந்த KE கான்ஸ்டன்ட். அப்ப எனக்கு வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி மாறிட்டே இருக்கும். வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி மாறும், இது அப்படியே இருக்கு. சின்ஸ் இது மாறினால இது மாறிடும். கரெக்டா இல்லையா? அப்ப சுத்தி வளைச்சு பார்த்தோம்னா டெட் மாற வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இது ரெலவெண்டா இரலவெண்டா? ரெலவெண்ட் அப்ரோச். கரெக்டா இல்லையா? NI அப்ரோச் வந்து எனக்கு ரெலவெண்ட் மாடல். இதுக்கு உல்டா என்ன அப்படின்னா வந்து இரலவெண்ட்ல வந்து என்ன இருக்கு? என்ன அப்ரோச்? NOI அப்ரோச். NOI அப்ரோச்னா ஃபுல் ஃபார்ம் நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்ரோச். கரெக்டா? நெட் ஆப்பரேட்டிங் இன்கம்னா EBT கிடையாது. ஆப்பரேட்டிங்னா வந்து நான் ஆப்பரேட்டிங் மைனஸா இருக்க கூடாது. EBITனா that belongs to ரெண்டு பேருமே அதனால KE KD சேர்ந்தது வந்து பேக்ன்றது எனக்கு KO. இப்படி போட்டா இப்ப என்ன வரும்? இப்பதான் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வரும். கரெக்டா? வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்துச்சு அப்புறம் கூட as usual வேல்யூ ஆஃப் டெட் செப்பரேட்டா கொடுத்திருப்பாங்க. அப்ப புரியுதா? வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்ல இருந்து வேல்யூ ஆஃப் டெட்ட மைனஸ் பண்ணா வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி வருது. இப்ப since EBIT is constant, ஒரு லெவல் ஆஃப் EBIT தான் ஃபுல்லா பேசவே செய்றோம். அப்ப EBIT கான்ஸ்டன்ட், டெட் மாறினா இன்ட்ரெஸ்ட் மாறும், ஆனா அந்த இம்பாக்ட் இங்க வரவே வராது. EBIT க்கு கீழ தானே இன்ட்ரெஸ்ட். அப்ப டெட் மாறும்போது இன்ட்ரெஸ்ட் மாறுற இம்பாக்ட் இந்த ஃபார்முலால கேப்சரே ஆகல. அதனால EBIT அப்படியே இருக்கு. கேவும் கான்ஸ்டன்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். அப்படி பண்ணா வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஃபிக்ஸ்ட் irrespective of the debt proportion. உனக்கு வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து மாறாது. அதனால irrelevant. ஆனா வேல்யூ ஆஃப் டெட் ஃபிக்ஸ்டா இருக்கா? அப்பனா இது எவ்வளவு இருக்கானோ இது மைனஸ் ஆனா பேலன்சிங் வேற யாரு வந்துருவா? ஈக்விட்டி வந்துருவா. பேசுறது புரியுதா இல்லையா? இது என்ன மாடல்? NOI அப்ரோச். இதுக்கு கிராஃப் மட்டும் போடலாமா? இதுக்கு கிராஃப் சொல்றீங்க, ஞாபகம் இருக்கா கிராஃப்? மொத்தம் நீங்க சொன்ன நல்லா இருக்கும் இது. ஓகேவா? மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்கு. ஒன்னு KE நம்பர், KD நம்பர், KO நம்பர். கரெக்டா? இதுல NI அப்ரோச்ல யாரும் கான்ஸ்டன்ட், KEயும் KDயும் கான்ஸ்டன்ட். இந்த ரெண்டுல யார் அதிகமா இருப்பா? ஹையர் KE அதிகமா இருப்பா. ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன் அதிகம். ஓகேவா? அப்ப KE இப்படி இருக்கு, KD இப்படி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கான்ஸ்டன்ட் இருக்காங்களா? ரெண்டு பேரும் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால the more debt you introduce, அவனோட வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக weighted average cost of capital will come down. weighted average cost of capital தான் நமக்கு KO. அப்ப KO எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? நானே காமிச்சிட்டேன். ஓகே, இங்க இருந்து ஆரம்பிக்கும். டெட்டே இல்லாத நேரத்துல இங்க இருக்கும். டெட் வர இது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் டெட் வர கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துட்டு வருவான். டச் ஆக மாட்டான். வெரி க்ளோஸ் டு KD வருவான், ஆனா டச் ஆக மாட்டான். பிகாஸ் ஒரு கம்பெனில ஃபுல் டெட்டா இருக்காது, கொஞ்சமாச்சும் KE இருக்கும். சோ KD லைனா டச் ஆகாது. இது இவ்வளவு கேவலமான லைனா இருக்காது, ஸ்ட்ரெயிட் லைனா வரும். ஓகேவா? டன்னா? இது வந்து என்ன அப்ரோச்? NI அப்ரோச். இவன் வந்து KO. இதுவே NOI அப்ரோச்ல கிராஃப் சொல்றீங்களா? இதுல யாரும் கான்ஸ்டன்ட் KO. ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், ரெண்டு ஃபார்முலாலயுமே யார் இல்ல? KD இல்ல. அப்ப KD எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான். இந்த ஃபார்முலால KE இருக்கான்னா இந்த அப்ரோச்ல KE கான்ஸ்டன்ட். அப்ப KEயும் KDயும் கான்ஸ்டன்ட். இதுல எப்பவுமே KD கான்ஸ்டன்ட். யார் இருக்கா ஃபார்முலால? KO இருக்கு. அப்ப KOவும் கான்ஸ்டன்ட். பேச புரியுதா இல்லையா? சோ இது மாதிரி அப்ப நடத்தலையே, இது மாதிரி அப்ப நடத்தக்கூடாது. அப்ப வந்து பைத்தியம் படிக்க வைக்கணும். இப்ப வந்து மனப்பாடம் பண்ண வச்சிருக்கேன். வாங்க. இதுல வந்து KO கான்ஸ்டன்ட், இது வந்து KD. கரெக்டா? அது எப்படி டெட் வந்து கரெக்ட் தானே? கான்ஸ்டன்ட் தானே? KD கரெக்டா இருக்கு. எப்படி வந்து KD கான்ஸ்டன்டா இருக்கும்போது KOவும் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொன்னா KE வந்து கான்ஸ்டன்டா இருந்தது கீழே வந்திருப்பானே, இவன் எப்படி மேல போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷம் இருங்க, இது கலர் கோஆர்டினேஷன் மிஸ் பண்ணிட்டேன். இவன் KO, KE எப்படி இருப்பான்? அப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருப்பான். ஏன் இன்க்ரீஸ் ஆனா ஞாபகம் இருக்கா?
டெட் உள்ள வர அவன் பயப்பட ஆரம்பிப்பான். பிகாஸ் அவனோட பினான்சியல் ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. கரெக்டா இல்லையா? ஏன்னா டெட்டுக்கு பே பண்ணிட்டு தான் ஈக்விட்டிக்கு பேமெண்ட் வரும். அப்ப the more debt you introduce, the more risk he has to bear. கரெக்டா? ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுனால ரிட்டர்ன் அதிகமா எதிர்பார்ப்பா. சோ KE வந்து இப்படி மேல போயிட்டே இருப்பான். கரெக்டா இல்லையா? இன்க்ரீசிங் KE and infusion of lower cost KD ரெண்டும் சைமல்டேனியஸா நானா ஆஃப்செட் ஆயிரும். சோ KO வந்து கான்ஸ்டன்டா வரும். ஞாபகம் இருக்கா? இது ரெண்டும் அப்புறம் மூணாவது அப்ரோச் ட்ரெடிஷனல் அப்ரோச். ட்ரெடிஷனல் அப்ரோச்ல என்ன இருக்கும்? ரெண்டுமே இருக்கும். கரெக்டா? ட்ரெடிஷனல் அப்ரோச்ல ஃபர்ஸ்ட் யார் இருப்பா? ஃபர்ஸ்ட் NI அப்ரோச், அதுக்கப்புறமா NI அப்ரோச், அதுக்கப்புறம் ரெண்டும் கலந்து ரெண்டும் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கேஸ் அங்க ஒன்று வரும். கரெக்டா? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. கரெக்டா? ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருப்பாங்கன்னா கான்ஸ்டன்ட். யாரு கான்ஸ்டன்ட்? KEயும் KDயும் கான்ஸ்டன்டா இருப்பாங்க. அப்ப ரெண்டு பேரும் இப்படி ஆரம்பிச்சு போயிட்டு இருப்பாங்களா? அப்ப KO என்ன ஆயிட்டு இருப்பானா குறைஞ்சிட்டு இருப்பான். கரெக்டா இல்லையா? அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் KE பயப்பட ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் NI அப்ரோச், அதுக்கப்புறமா NO அப்ரோச் உள்ள வரும். என்னன்னா KE பயப்பட ஆரம்பிப்பான். KE பயப்பட ஆரம்பிச்சான்னா இவன் கொஞ்சோண்டு இப்படி மேல போக ஆரம்பிப்பான். கரெக்டா இல்லையா? பட் ஸ்டில் இவன் இன்னும் சைடா தான் போயிட்டு இருப்பான். யாரு? KD. அப்ப இவன் என்ன ஆவான்னா இவனே குறைஞ்சிட்டு இருந்தால கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன் ஆக ஆரம்பிப்பான். ரைட்டா? அதுக்கப்புறமா இவன் இன்னும் பயப்பட ஜாஸ்தியா இருப்பான். கொஞ்ச நேரம் அப்புறம் டெட்டுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இவனுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிப்பான். ரெண்டு பேரும் இன்க்ரீஸ் ஆகும் போது இவனும் இன்க்ரீஸ் ஆயிருப்பான். கரெக்டா இல்லையா? இது KE KD. கிளியரா? இந்த ரெண்டுத்துலயுமே வந்து there is no concept called optimum capital structure. பட் இதுல வந்து optimal capital structure பாயிண்ட் இருக்கு. because wherever KO is the lowest, ஏன்னா KO lowest இருந்தா value will be highest. ஏன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து EBIT by KO. இந்த KO percentage வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து பெருசா இருக்கும். எனக்கு வேல்யூ ஆஃப் த firm ஜாஸ்தியா இருந்தா நல்லது. கரெக்டா இல்லையா? therefore lowest point of KO ல I will have the optimal capital structure. அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த லைன்ல போடும்போது கீழ ஒரு டெட் இருக்கும்ல, டெட் 10%, 20, 25% வெச்சுக்கோங்களேன். டெட் 25%, ஈக்விட்டி 75% இருக்கும்போது தான் எனக்கு ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்ற மாதிரி வரும். கிளியர்? அடுத்து MM அப்ரோச். MM அப்ரோச்ல ரெண்டு இருக்கு. MM அப்ரோச்ல வித்தவுட் டாக்ஸ், வித் டாக்ஸ். MM அப்ரோச்ல இருக்க வித்தவுட் டாக்ஸ் வந்து எது மாதிரி இருக்கும்? NOI அப்ரோச். NOI அப்ரோச் தான் MM அப்ரோச்சோட வித்தவுட்டா வித்தவுட் டாக்ஸ். கரெக்டா? வித்தவுட் டாக்ஸ்ல இதே மாதிரியே இருக்கும். அதனாலதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர்ஸ்லாம் சேமாவே வந்துருக்கும் இந்த ரெண்டுத்துலயும். கரெக்டா? ஆனா MM அப்ரோச்ல இந்த ஃபார்முலா மட்டும் கொடுக்கல, எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பான். கரெக்டா இல்லையா? ஹலோ, KE ஆஃப் லீவர்ட் ஃபார்ம். ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டர் நீங்க புக் ஓபன் பண்ணி வச்சு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எப்படி சொல்லாம மனசு கஷ்டப்பட வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்முலா நீங்க எந்த இடத்துல இருக்கோ எடுத்து நோட்ல இருந்தா நோட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல புக்ல கூட எடுத்து வச்சுக்கோங்க. மறந்து போக சான்ஸ் இருக்கு. பார்த்தாச்சும் சொல்லுங்க. ஓகேவா? கவனிக்கிறீங்களா? இல்ல நீங்க கான்ஃபிடென்ட் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா யூ கேன் சே எனக்கு வந்து இந்த சாப்டர் ஃபுல்லா வால்யூம் டவுன் ஆக போகுதுன்னு எனக்கு தோணுது இதுக்கு அப்புறமா. அதனால நான் சொன்னேன். ஓகேவா? MM அப்ரோச் வித்தவுட் டாக்ஸ்லயே they have given special formula for finding out KE of a levered firm. ஞாபகம் இருக்கா? KE of கவனிக்கிறீங்களா? KE of a levered firmக்கு KE of ஆக்சுவலா KE of unlevered firm KO ஒண்ணு சேம் தான். நீங்க மாத்தி சொல்றீங்க எப்படினாலும் ஓகே தான். KO minus KD debt divided by equity. இந்த செகண்ட் ஹாஃப்க்கு என்ன லாஜிக் சொல்ல முடியுமா? எப்படி எதனால எப்படி போறோம்னு சொல்ல முடியுமா? This is the rate of return that we are getting, but this is the amount that you are paying to the debt. 10% சம்பாதிச்சிட்டு 7% பே பண்றோம்னா 3% வந்து சேவிங்ஸ் இருக்கும். 3% ஆஃப் டெட் வர்ற அமௌண்ட் இருக்குல்ல, that belongs to equity. ஆல்ரெடி ஈக்விட்டிக்கு இவ்வளவு கிடைச்சிட்டு இருக்கு. இது போக இதுவும் கிடைக்க போகுது. therefore அவனோட KE of a levered firm வந்து ஜாஸ்தியா இருக்கும். பேச புரியுதா இல்லையா? ஞாபகம் இருக்கு? ஒரு தடவை சொல்லிடலாமா இத? KE of a levered firm is equal to KO plus minus debt by equity. clear? வேற வித் போயிடலாமா? வித் டாக்ஸ் போயிடலாமா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். வித்தவுட் டாக்ஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆர்பிட்டாஸ் சொல்றேன். முதல்ல இந்த வித் மொத்தம் ஃபுல்லா அந்த அப்ரோச்சஸ் முடிச்சிடலாம். MM அப்ரோச்ல வித்தவுட் டாக்ஸ் போயிருக்கோம்ல, நெக்ஸ்ட் வந்து MM அப்ரோச் வித் டாக்ஸ் வரும். வித் டாக்ஸ் இவ்வளவு நேரம் வந்து ஒரு நிமிஷம் இருங்களேன்.
வித்தவுட் டாக்ஸ் வந்து யார் மாதிரி இருந்தா NOA அப்ரோச் இருக்கானா அப்பனா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து சேம் இவனுக்கு எப்பவுமே சேமா இருக்குன்ற மாதிரி மீனிங் கரெக்ட்டா இல்லையா அதாவது வேல்யூ ஆஃப் அன்லீவர்டு ஃபர்மும் வேல்யூ ஆஃப் லீவர்டு ஃபர்மும் சேம் இதுல இத பொறுத்த வரைக்கும் ஆனா டாக்ஸ் வரும்போது சேம் கிடையாதுன்னு சொல்லிருப்பாங்க கரெக்ட்டா இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே அதுதான் என்ன அப்படினா வேல்யூ ஆஃப் levered firm is equal to value of a unlevered firm plus debt into tax rate ஞாபகம் இருக்கா இது debt into tax ஏன்றது ஞாபகம் இருக்கா அதெல்லாம் நான் கேட்க போறது இல்ல debt into tax ஞாபகம் இருக்கா அது மட்டும் பாத்துக்கோங்க கேபிட்டலைஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும் மேலேயும் இன்ட்ரஸ்ட் பெர்சன்டேஜ் கீழேயும் இன்ட்ரஸ்ட் பெர்சன்டேஜ் ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிட்டு இப்படி வந்து நிக்கும் ஞாபகம் இருக்கா ஹலோ எத்தனை பேர் ஞாபகம் கை தூக்கிருங்க ஓகே ரைட் debt into interest rate into tax rate போட்டு divided by interest rate போட்டா கேபிட்டலைஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கரெக்ட்டா அந்த பண்ணும்போது இன்ட்ரஸ்ட் கேன்சல் ஆயிட்டு debt into tax rate மட்டும் வந்து நிக்கும் கரெக்ட்டா சரி ஓகே இது வந்துருச்சு இது போட்ட இத வேற एक्चुअली இதுல வந்து நமக்கு வித் என்னாச்சு டவுட்டா வித் டாக்ஸ்ல வந்து மொத்தம் 3 ஃபார்முலா கரெக்ட்டா ஒன்னு வந்து வேல்யூ ஆஃப் a levered firm அப்புறம் k of a levered firm இதே மாதிரி இருக்குமா என்ன பண்ணனும் அதுல இது வரும் பிளஸ் இது வரும் டெட் கடைசில 1 - t மட்டும் எக்ஸ்ட்ரா போடணும் கரெக்ட்டா ஏனா டாக்ஸ் இருக்கு இந்த KO - KD மொத்தமா இவனுக்கு போகும்னு சொன்னோம்ல இது மொத்தமா போகாது டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் பாக்கி இருக்க தான் போகும் அதனால ஒரு 1 - t மட்டும் எக்ஸ்ட்ரா கிளியர் இன்னொரு ஃபார்முலா லாஸ்ட் ஃபார்முலா KO ஆஃப் லீவர்ட் பேக் கரெக்ட்டா KO ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் போடுறதுக்கு KE ஆஃப் unlevered firm 1 - dt dt d plus e கரெக்ட்டா புக்ல ஃபார்முலா இப்படி போட்டுருக்க மாட்டான் என்ன பண்ணிருப்பானா வந்து 1 - TL னு போட்டுருப்பான் கரெக்ட்டா நீங்க புக்ல தேடுறதா இருந்தா KE of unlevered firm into 1 - இந்த இடத்தை வந்து 1 - TL t வந்து சின்ன லெட்டர் போட்டுப்பான் நினைக்கிறேன் TL னு போட்டுருப்பான் இந்த L என்ன அப்படினா வந்து debt divided by debt plus equity நம்ம அதவே உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்போம் இது போட்டாச்சு கரெக்ட்டா இது ஒரு டெரிவேஷன் இருக்கு இது மறந்து போச்சுனா அதை எடுத்து பாத்துக்கோங்க ஃபைனல் ஃபார்முலா இது தெரிஞ்சிருந்தா போதும் 3 ஃபார்முலா இருக்குல்ல இந்த 3 ஃபார்முலா ஐ திங்க் இது போன அட்டெம்ப்ட்ல கேட்டாங்க போன அட்டெம்ப்ட் முந்தின அட்டெம்ப்ட் கரெக்ட்டா இந்த 3 ஃபார்முலா மட்டும் டைரக்டா கேட்டிருந்தான் டைரக்டா வந்து KE of unlevered firm KE of levered firm value of a levered firm இன்னொன்னு வந்து KO WACC of a levered firm போட்டுருப்பான் கரெக்ட்டா இல்லையா அது ஒரு சம் இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கோங்க ஓகேவா டன் எல்லாம் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் வந்து ஆர்பிட்ராஜ் ப்ராசஸ் இருக்கு ஞாபகம் இருக்கா ஆர்பிட்ராஜ் ப்ராசஸ் நம்ம என்ன பண்றோம் எங்க இருந்து எங்க போவோம் இல்ல எங்க இருந்து எங்க போவோம் levered firmல இருந்து unlevered போவோம் இல்லனா unlevered இருந்து levered போவோம் எதனால அப்படி போயிட்டு இருக்கோம் ரெண்டு கம்பெனியோட வேல்யூவும் சேமா இருக்காது அதாவது வந்து MM அப்ரோச் படி ஆக்சுவலா இட் இஸ் irrelevant தான் ஆனா இனிஷியலா irrelevant நடக்காது NI அப்ரோச் மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ மாறும் கரெக்ட்டா இல்லையா வேல்யூ மாறும்போது people will see ஏன் நான் வந்து இங்க ஹை வேல்யூ கம்பெனில இவ்வளவு காசு போட்டு இவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கறேன் அங்க கம்மி காசு போட்டே ரிட்டர்ன் எடுக்கறானே அப்ப நாம ஏன் இங்க இருக்கணும் இங்க இருக்கிற ஷேரை வித்துட்டு அதுல வந்து ஒரு காசு எடுத்துட்டு போய் அங்க போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு மாறுவாங்க when they move from one place to another என்ன ஆயிரும்னா அந்த ஹை வேல்யூட் ஐட்டம் வந்து since they are selling அதோட பிரைஸ் கம்மியாகும் டிமாண்ட் வந்து டிமாண்ட விட ஜாஸ்தியா சப்ளை வந்துரும் கரெக்ட்டா நிறைய பேர் விக்கிறாங்க அப்ப வந்து பிரைஸ் கம்மியாரும் எல்லாரும் போய் அங்க வாங்குறதுனால அந்த பிரைஸோட ஷேர் வந்து இன்கிரீஸ் ஆகும் அதனால ரெண்டு பேரும் கடைசில ஈக்குவிலிபிரியம் வந்துருவாங்க இதுல ரெண்டு விதமா இருக்கும் ஒன்னு நீங்க வந்து லீவர்ட்ல இருந்து அன்லீவர்டு போகலாம் கவனிக்கிறீங்களா லீவர்டுனா டெட் இருக்கிற கம்பெனி கவனிக்கிறீங்களா கிவ் அப் பண்ணாதீங்க நான் எல்லாரையும் சொல்ல ஒரு ஒரு 5-6 பேர் கிவ் அப் பண்ணி ஓகே முடிஞ்சு போச்சா அப்படின்னா இருக்கீங்க அப்படி இருக்காதீங்க எவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ண முடியுதோ இதுதான் இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கு இந்த அப்பப்போ வரும் இது வந்து நீங்க இதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் வராதுலாம் இருக்காது சில பாயிண்ட் ஞாபகம் வரும் நல்லா கவனிச்சிருப்பீங்க இல்ல நான் நல்லா நடத்திருப்பேன் இல்ல சில கேவலமா நடத்திருப்பேன் நீங்க கேவலமா கவனிச்சிருப்பீங்க ரெண்டு ஆர் காம்பினேஷன் ஆர் போத் அந்த மாதிரி நடந்திருக்கும் அது ஞாபகம் இருக்காது அது திருப்பி போய் படிச்சுக்கலாம் ஆனா நீங்க நடுவுல லைன்ல இருந்து போகாதீங்க கவனிச்சிட்டே இருங்க ஓகேவா ஹலோ என்ன டாபிக்ல இருக்கோம் ஆர்பிட்ராஜ் லீவர்டுல இருந்து அன்லீவர்டு போறேன் லீவர்டுனா டெட் இருக்குமா இல்லையா டெட் இருக்கும் அன்லீவர்ட்ல டெட்டே இருக்காது சப்போஸ் நான் லீவர்டு ஃபார்ம்ல ஷேர் வச்சிருக்கேன்னு சொன்னா இதுல இருந்து ஒரு 10% ஷேர்ஸை வித்துட்டு வந்தேன்னா இந்த காசை வச்சு அங்க இருக்கிற 10% வாங்க முடியாது காசு பத்தாது அதனால ஐ ஹேவ் டு borrow கரெக்ட்டா borrow பண்ணிட்டு போய் என்ன பண்ணணும் அந்த borrow பண்ணும்போது நான் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுவேன் டெட் இங்க வந்து
லீவர்டு ஃபார்மா இருந்துச்சுடா டெட் டு ஈக்விட்டி ரெண்டுமே இருந்திருக்குமா இவங்க என்ன ப்ரொபோர்ஷன் இருந்தாங்களோ அதே ப்ரொபோர்ஷன்ல ஐ வில் சோ தட் ஐ கேன் மெயின்டைன் த சேம் லெவல் ஆஃப் ரிஸ்க் கரெக்டா இல்லையா அப்படி காசு எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் போடுவேன் அப்படி போடும்போது ரெண்டு வகை பண்ணலாம் எய்தர் கரெக்டா 10% ஆஃப் த ஷேர்ஸ் வேல்யூ மட்டும் வாங்கிட்டு மீதி காசை எடுத்துட்டு போயிடலாம் அப்படி போட்டா வந்து சேம் ரிட்டர்ன் கிடைக்கும் பட் வித் லெஸர் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் ஆர் இன்னொரு வகை என்னன்னா வந்து ஃபுல் காசை போடலாம் அப்ப ரிட்டர்னே இன்க்ரீஸ் ஆயிரும் கிளியர் இது எங்க இருந்து போயிருக்கோம் லீவர்ட்ல இருந்து அன்லீவர்டு போயிருக்கோம் இதுவே அன்லீவர்ட்ல இருந்து லீவர்டு போறதா இருந்தா அன்லீவர்டுனா வந்து அங்க டெட்டே கிடையாது அங்க இருக்கிற 10% வந்து வித்துட்டு வந்தோம்னா நிறைய காசு இருக்கும் கரெக்டா இங்க இருக்க 10% வாங்குறதுக்கு அவ்வளவு காசு தேவையில்லை அப்ப வந்து ஐ ஹவ் டு லெண்ட் கரெக்டா காசை கொடுப்பேன் கொடுக்கும்போது என்னன்னா இதே ப்ரொபோர்ஷன் இன்னொரு பாயிண்ட் மறந்துட்டேன் ரேட்டும் சேம் அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேம் ரேஷியோவும் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேம் லெண்ட் பண்ணிட்டு இங்க போய் வாங்குவேன் இப்படி பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து அதே வகை திருப்பி வரும் ஃபுல்லா போடலாம் இல்லன்னா வந்து மெயின்டைன் பண்ற அளவுக்கு போடலாம் ரெண்டு வகையில எப்படி வேணா பண்ணலாம் இப்படி போடுறது வந்து உங்களுக்கு ஆர்பிட்ராஜ்ல வரும் ரைட்டா இது என்ன அப்ரோச்ல இது எம்எம் அப்ரோச்ல வரும் எம்எம் அப்ரோச்ல ஆர்பிட்ராஜ்ன்றது வரும் கிளியர் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஓவரா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் மேபி வந்து இபிஎஸ் அதான சொல்லுவாரு இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் அது முன்னாடி இபிஎஸ் கால்குலேஷன்லாம் இருக்கும் கரெக்டா கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை மாத்தி போட்டீங்கன்னு சொன்னா வெறும் ஈக்விட்டி டெட் அப்புறம் வந்து ஈக்விட்டியும் ப்ரிஃபரன்ஸும் அப்படிலாம் சொல்லும்போது இபிஎஸ் கால்குலேட் பண்ணி பாப்பீங்க எதுல வந்து ஹையஸ்ட் இபிஎஸ் வருதோ அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு பெஸ்ட்ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் ஏன்னா இபிஎஸ் மல்டிப்ளைட் பை பிஇ ரேஷியோ போட்டனா எனக்கு மார்க்கெட் பிரைஸ் வரும் கரெக்ட்டா சோ ஹையர் தி இபிஎஸ் ஹையர் will be the market price அப்படின்ற கான்செப்ட் படி ஹையஸ்ட் இபிஎஸ் நான் சூஸ் பண்ணுவேன் புரியுது லிங்க் ஆகுது ஓகே அடுத்து இதே கான்செப்ட்லயே ஒட்டின கான்செப்ட் என்னன்னா வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ன்றது வந்துரும் கரெக்ட்டா இல்லையா இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து வெறும் ஈக்விட்டி மட்டும் இருக்கு இன்னொன்னு வந்து ஈக்விட்டியும் டெட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல்லி ஈக்விட்டியா இருந்தா பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பாயிண்ட் தாண்டி போயிட்டா வந்து டெட் இருந்தா பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டுமே எனக்கு சேம் இபிஎஸ் கொடுக்கும் சேம் இபிஎஸ் கொடுக்கும் கரெக்டா அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து அந்த சேல்ஸ்ல இருந்து வந்தா EB80 வருதா ஒரு லெவல்ல இருக்கிற EB80 மைனஸ் இன்ட்ரெஸ்ட் இவன் தான் ஈக்விட்டி மட்டும் தான் இருக்கான் அப்ப இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டான் EB80 மைனஸ் 0 EBT மல்டிப்ளைடு பை டாக்ஸ் அந்த டாக்ஸ் மீன் 1 - t டாக்ஸ் மைனஸ் பண்ணக்க போற அமௌண்ட் இத போட்டிங்க PD இருந்துச்சுன்னா PD மைனஸ் போட்டதுக்கு அப்புறம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டா இங்க ஒரு EPS வரும் இதுவும் ஈக்குவல் டு போட்டு இன்னொரு சைடுல வந்து EB80 மைனஸ் இங்க வந்து டெட் இருக்கான் அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கும் EB80 மைனஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டா ஒரு EBT வரும் ப்ராப்பரா அதுல 1 - t போட்டனா ஆஃப்டர் டாக்ஸ் வரும் அதுல PD இருந்தா மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டா ஒரு EPS வரும் இது ஈக்குவல் பண்ணினேன்னு சொன்னா EB80 மிஸ்ஸிங் ஃபிகர்ல வச்சிருப்போம் அப்ப ஏதோ ஒரு நம்பர் வருதுல தட் லெவல் ஆஃப் EB80 ல I will be having same EPS under both capital structure அப்படி போடுவேன் அதை விட கம்மியா இருந்ததுன்னா என்னோட நெக்ஸ்ட் இயர்ல வரக்கூடிய EB80 இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்டோட கம்மியா இருந்ததுன்னா I should stick with equity இல்ல எனக்கு வந்து அதை விட ஜாஸ்தியா EB80 எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொன்னா I should go with EB80 I mean அந்த equity and debt அந்த காம்பினேஷனுக்கு உள்ள போலாம் ஞாபகம் வருதா இது என்ன டாபிக் என்ன இது இன்டிஃபரன்ஸ் கரெக்ட்டா அடுத்து வேற பெக்கிங் ஆர்டர் இதெல்லாம் சரி ஓகே பெக்கிங் ஆர்டர் தேரினா வந்து ஒரு ஆர்டர்ல போகணும் கரெக்டா இல்லையா என்ன ஆர்டர்ல போகணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அது ப்ராப்பரா அவன் சொல்ற போர்டு என்னது இன்டர்னல் பினான்ஸ் கரெக்ட் நம்ம கிட்டே இருக்க காசு அதுக்கப்புறம் டெட் ஏன்னா சீப்பர் அவன் கரெக்டா அதுக்கப்புறம் தான் வெளியில போய் ஈக்விட்டி போனது பெக்கிங் ஆர்டர் தியரி இது வந்து சம் எப்படி கேட்பாங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேரியஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஃபாலோ த பெக்கிங் ஆர்டர் தியரின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஆர்டர்ல போகணும் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் இருந்தா அதை ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் எக்ஸசிவ் ஏர்னிங் வந்து டெட் போகணும் டெட்ல என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் தாண்டி டெட் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை தாண்டி இருக்கிறத வந்து ஈக்விட்டில போகணும் ரைட்டா அடுத்து ட்ரேட் ஆஃப் என்னது அப்படின்னு சொன்னா வந்து நம்ம யாரை பத்தி பேசுறது அது அந்த எம்எம் அப்ரோச் வித் டாக்ஸ் இருக்குல்ல எம்எம் அப்ரோச் வித் டாக்ஸ் அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா value of a levered firm is equal to value of unlevered firm plus debt into tax னு போட்டுக்கோங்கள அந்த debt into tax மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா debt ஜாஸ்தியாக அந்த debt into tax ன்ற அமௌண்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும் அப்படி பார்த்தா value of the firm வந்து அப்படியே லீனியரா ஏறிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இந்த ட்ரேட் ஆஃப் தியரி என்ன சொல்றாங்கன்னா debt இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் டவுன் பண்றதுக்கான சிச்சுவேஷன் வந்துரும் நிறைய டெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா உனக்கு வந்து ரீபேமெண்ட் பண்றதுல ஒரு பிரச்சனை வந்துரும் அதனால லீனியரா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா கீழே வர ஆரம்பிச்சிரும் யாரு புல் பண்ணுவா அப்படின்னா வந்து காஸ்ட் ஆஃப்
financial distress, cost of financial distress or winding up கான பாயிண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும். கரெக்ட்டா இல்லையா? அந்த பாயிண்ட் வர ஆரம்பிக்குது. புரியுதா இல்லையா? டெட் பே பண்ண முடியலன்னா என்ன ஆகிற மாதிரி இருக்கும்? லிக்விடேஷன் ஆகிற சிச்சுவேஷன் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியல, பிரின்சிபல் ரீபே பண்ண முடியல, இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு வந்து பேமெண்ட் பண்ண முடியாம போறதுனால லீனியரா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. எம்எம் அப்ரோச் வித் டாக்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இறங்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்றாங்க. அதுதான் வந்து என்ன தியரி? ட்ரேட் ஆஃப் தியரி. கரெக்டா இல்லையா? ஒரு பாயிண்ட்ல இறங்குறால அந்த பாயிண்ட் தான் ஹையஸ்ட் பாயிண்ட், அதுக்கு மேல கீழே போயிடுவான். புரியுதா? இதுல இருந்து சம்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஐ திங்க் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஓவர் நினைக்கிறேன். கரெக்டா? எல்லாமே ஓவரா? எது ஃபினான்ஷியல் பிரேக்அவுட் பாயிண்ட்? ஓகே, ஆமா. இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்டோட சேர்த்த பாயிண்ட் இதுவும் வரும். கரெக்டா? ஃபினான்ஷியல் பிபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் பிபி, காஸ்டிங்ல இருக்க பிபி இருக்குல, அது வந்து பிபின்னு சொல்றோம், பட் ஆக்சுவலி வந்து அது ஆபரேட்டிங் பிபி தான். கரெக்டா? அங்க நம்ம எதை கவர் பண்ண ட்ரை பண்றோம்? என்ன காஸ்ட்? வெறும் பிக்ஸ்ட் காஸ்ட், அதாவது பிசினஸ்ல இருக்கிற பிக்ஸ்ட் காஸ்ட் மட்டும் கவர் பண்ண ட்ரை பண்றோம். கரெக்டா இல்லையா? இங்க நமக்கு பிக்ஸ்ட் காஸ்ட்ன்றது இது மட்டும் கிடையாது, அது தவிர ஒரு பிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது போக பிரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட் வேற இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த இன்ட்ரெஸ்டையும் பிரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்டையும் பே பண்ற அளவுக்கு ஆச்சும் எனக்கு என்ன இருக்கணும்னா இபிஐடி இருக்கணும். கரெக்டா இல்லையா? இபிஐடில இருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் இபிடி வருமா, அந்த இபிடில இருந்து டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இஏடி வருமா, அந்த இஏடி should be sufficient to pay the பிடி. ஓகேவா இல்லையா? அப்ப பிடியையும் இன்ட்ரெஸ்டையும் பே பண்ற அளவுக்கு எனக்கு இபிஐடி வரணும். இப்போ என்னன்னா இன்ட்ரெஸ்ட்ன்றது அப்படியே எடுத்துக்கலாம், பிகாஸ் அது வந்து ப்ரீ டாக்ஸ் தான், டாக்ஸ்க்கு முன்னாடி வந்துருது. கவனிக்கிறீங்களா? இப்ப நான் சொல்லும் போது ஸ்டேட்மெண்ட் கண்ணு முன்னாடி தெரியணும். சார் இதை நீங்க எழுதினாதான் தெரியும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்க கூடாது. ஓகேவா இல்லையா? இபிஐடி கீழே நீங்க சொல்லுங்க. இபிஐடிக்கு அடுத்து என்னது? இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் இபிடி, இபிடிக்கு அப்புறம் டாக்ஸ், அதுக்கப்புறம் இஏடி, இஏடிக்கு அப்புறம் பிரிஃபரன்ஸ் ரேட். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு லாஸ்ட். இந்த லாஸ்ட்ல ஈக்விட்டி இடேஸ் இருக்குல்ல, இடேஸ் 0 வந்தா ஓகே தான் எனக்கு. ஆனா பிடி பே பண்ணனும், டாக்ஸ் கண்டிப்பா பே பண்ணனும், இன்ட்ரெஸ்டும் பே பண்ணனும். அப்ப இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிளஸ் பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ப்ரீ டாக்ஸ், ஏன்னா டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கணும். அப்பனா பிடி டிவைடட் பை 1 மைனஸ் டி. கரெக்ட்டா இல்லையா? அப்ப இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிளஸ் பிடி டிவைடட் பை 1 மைனஸ் டி பண்ணா வர அமௌண்ட், இந்த ரெண்டு அமௌண்ட் அளவுக்கு எனக்கு என்ன இருக்கணும்? இபிஐடி இருக்கணும். இதுவே காம்பினேஷன் சம்மா கேட்டாங்கன்னா இந்த அளவுக்கு இபிஐடி இருக்கணும், இந்த இபிஐடிக்கு மேல தான் வந்து நமக்கு பிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? அந்த பிக்ஸ்ட் காஸ்டையும் ஆட் பண்ணோம்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் வரும்ல, இந்த கான்ட்ரிபியூஷனை எடுக்கிற அளவுக்கு சேல்ஸ் பண்ணாதான் வந்து எனக்கு ரெண்டு இதுவுமே நான் பிரேக் ஈவன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வரும். கரெக்ட்டா இல்லையா? புரியுதா? பேசுறது புரியுதா? அதுல ஐ திங்க் இப்ப முடிச்சு நினைக்கிறேன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ரைட்டா? என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கோம் நம்ம? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்டேஷன், கேபிட்டல். ஆக்சுவலா 3 பெரிய சாப்டர் முடிஞ்சு இதுலயே. கரெக்ட்டா? அடுத்து we will go to என்ன போலாம்? leverage போலாமா? லெவரேஜ்ல வந்துட்டு கவனிக்கிறீங்களா? லெவரேஜ்ல 3 டைப்ஸ் ஆஃப் லெவரேஜஸ். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பரேட்டிங் லெவரேஜ், அப்புறம் ஃபினான்ஷியல் லெவரேஜ், கம்பைன்ட் லெவரேஜ். எல்லாத்துக்கும் ஷார்ட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஆப்பரேட்டிங் லெவரேஜ்னா என்ன பை என்ன? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. அடுத்து இது என்ன லெவரேஜ்? இது ஃபினான்ஷியல் லெவரேஜ். கம்பைன்டா இருந்தா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிடினே போடலாம். இது டைரக்ட் ஃபார்முலாவா இல்லனா இது ஏதோ டிரைவ் பண்ணி வந்திருக்கா? இது டிரைவ் பண்ணி வந்தது. கரெக்ட்டா இல்லையா? அந்த டிரைவ் பண்ணி வந்தது என்ன அப்படினா வந்துட்டு டிஃபரன்ஸ் இன். கரெக்ட்டா? டிஃபரன்ஸ் இன் சேஞ்ச் இன் ஆர் எப்படி இருக்குன்னு தெரியல. சேஞ்ச் னு சொன்னானா டிஃபரன்ஸ் சேஞ்ச் தெரியல, ஏதோ சொல்லி டெல்டா போட்டலாம், என்ன போட்டேன்னு தெரியல. பெர்சன்டேஜ் சேஞ்ச். பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன். அந்த பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் போடுறதுக்கு உள்ள எழுதுறோம் பாத்தீங்களா? அது எழுதும்போது சேஞ்ச் இன் கரெக்ட்டா சேஞ்ச் போட்டு டிவைடட் பை போடுவோம் பாத்தீங்களா? அப்படி போடும்போது கேன்சல் ஆகி தலையில போய் உட்காரும். ஞாபகம் இருக்கா? அப்படி உட்காரும் போது என்ன ஆயிரும்னா வந்து எனக்கு கான்ட்ரிபியூஷன் பை ஏனா பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் போடுறோம். ஆனா இந்த ஃபார்முலா எப்படி இருக்கு? கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி இருக்கு. அந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் அது. கரெக்ட்டா? அதனாலதான் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடின்னு போட்டு வர நம்பர் வந்து இப்ப சப்போஸ் 4ன்னு வந்ததுன்னா அதை எப்படி நம்ம இன்டர்பிரேஷன் பண்றோம்னா 1% சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் will result in 4% சேஞ்ச் இன் இபிஐடின்னு வருவோம். அண்ட் கான்ட்ரிபியூஷன்ல இருக்கிற சேஞ்சும் சேல்ஸ்ல இருக்கிற சேஞ்சும் சேம்ன்றதுனால 1% சேஞ்ச் இன் சேல்ஸ் will result in 4% சேஞ்ச் இன் இபிஐடி அவன் போடுவோம். இபிஐடின்னு போடுவோம். கான்ட்ரிபியூஷனும் சேல்ஸும் ஒரே மாதிரி தான். அப்ப அவன் ஒண்ணுன்னா இபிஐடி வந்து 4ன்ற மாதிரி போடுவோம். கரெக்ட்டா? அங்க இருந்து நெக்ஸ்ட் என்னது? ஃபினான்ஷியல் லெவரேஜ். அது எப்படின்னா 1% சேஞ்ச் இன் இபிஐடிக்கு எத்தனை பர்சன்ட் சேஞ்ச் இன் இபிடின்ற மாதிரி வரும். கம்பைன் பண்ணும்போது 1% சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன்ல இருந்து எத்தனை பர்சன்ட் சேஞ்ச் இன் இபிடின்னு வரும். ஆல்ரெடி கான்ட்ரிபியூஷனை சேல்ஸோட லிங்க் பண்ணிட்டோம். அப்ப இங்க வந்து நம்ம யாரோட லிங்க் பண்ணலாம்? இபிஎஸ் ஓட லிங்க் பண்ணலாம், provided there is no
பிடி provided there is no பிடி ஞாபகம் இருக்கா பிடி இருந்ததுன்னு சொன்னா பிடிக்கான அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வைக்கணும் கரெக்ட்டா இல்லையா பிடிக்கான அட்ஜஸ்ட்மென்ட் என்னது ஏனா பிடின்றது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் என்ன பண்ணுவோதா பிடி 1 - x முன்னாடி போட்டோம்ல அந்த financial BEP போட்டோம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி போட்டு PD divided by 1 - c போட்டு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு அந்த அமௌண்ட்ட EBT ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம financial leverage கண்டுபிடிப்போம் combined leverage கண்டுபிடிப்போம் பேச புரியுதா ரெண்டு இத மட்டும் எழுதி தர ஒரு நிமிஷம் இருங்க financial leverage வந்து without first நம்ம படிச்சது எல்லாமே வந்து without PDA படிச்சிருந்தோம் கரெக்ட்டா இல்லையா without PD ல என்ன பண்ணிப்போம்னா financial leverage is equal to EBIT divided by EBT னு போட்டுருப்போம் இது வந்து without என்னது preference dividend இதுவே financial leverage with preference dividend இருந்ததுன்னு சொன்னா இந்த நம்பர் என்ன ஆகும் EBIT divided by EBT minus PD divided by 1 - t இவ்வளவு preference dividend பே பண்ணனும் அது fixed amount pre-tax அப்பன்னா ஒரு அமௌண்ட் இருக்குல அந்த அமௌண்ட் எப்படினாலும் போயிருதுல அப்ப யாருக்கு ரீச் ஆகாது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ரீச் ஆகாது அவனுக்கு ரீச் ஆகாத அமௌண்ட்ட இங்க இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறமா லிங்க் கிரியேட் பண்ணலாம் எங்கேயே போயிடுது EPS வரைக்கும் லிங்க் ஆகும் கரெக்ட்டா இல்லையா அப்ப ஆல்ரெடி நான் வந்து கான்ட்ரிபியூஷனை வந்து சேல்ஸ் வரைக்கும் லிங்க் பண்ணிட்டேன் இங்க இருக்கிற இந்த EBT வந்து EPS வரைக்கும் லிங்க் பண்ணிட்டேன் சோ ஃபைனலா என்ன ஆயிரும் அப்படினா வந்து 1% change in sales will result in இத்தனை % change in EPS நம்ம லிங்க் பண்ணிடலாம் கரெக்ட்டா இல்லையா ஓகே ஆப்பரேட்டிங் லெவரேஜ்க்கு ஆல்டர்னேட் ஃபார்முலா படிச்சிருக்கோம் MOS வச்சு 1 divided by margin of safety percentage போடணும் கரெக்ட்டா ஞாபகம் இருக்கா ஆப்பரேட்டிங் லெவரேஜ் ஃபார்முலா என்ன சொன்னீங்க இல்ல நார்மல் ஃபார்முலா என்னது கான்ட்ரிபியூஷன் கரெக்ட்டா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT அப்படினு போட்டு நமக்கு ஆப்பரேட்டிங் லெவரேஜ் வருது இதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்றோம்னா இந்த MOS சொல்றேன் 1 divided by margin of safety போடும் margin of safety ஓட percentage ஏன்றது ஞாபகம் இருக்கா PV ratio இதுலயும் PV ratio மல்டிப்ளை ஆகும் அதுலயும் PV ratio மல்டிப்ளை ஆகும் கரெக்ட்டா இல்லையா PV ratio கேன்சல் ஆச்சுனா இந்த நம்பர் வந்துரும் ஹலோ ரைட் ஓகே அப்ப ஃபைனான்ஷியல் லெவரேஜ் போட்டுருவீங்க வேற என்ன ஐ திங்க் லிவரேஜ் ஃபுல்லாவே போட்டு நினைக்கிறேன் வித் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டது வேற என்ன அவ்வளவுதான் இருக்கா இல்ல லிவரேஜ் ஓவரா லிவரேஜ் எல்லாம் இது என்னவா டபுள் எட்ஜ் ஸ்வாட் ஐயோ இருமுனை கத்தி கரெக்டா இருமுனை கத்தி டபுள் எட்ஜ் ஸ்வாட் எதை டபுள் எட்ஜ் சொல்லுவோம் நம்ம ஃபினான்ஷியல் லிவரேஜ் வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் அப்படின்னா அந்த இருமுனை கத்தி இந்த பக்கமும் ஷார்ப்பா அந்த பக்கம் ஷார்ப்பா இருக்கும் அங்கேயும் குத்தும் இந்த பக்கம் குத்தும் ஆக்சுவலா வந்து இது ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் இப்ப தோணுது அந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல அபூர்வ சகோதரர்கள் வந்து ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்கல துப்பாக்கி வச்சதுக்கு அப்புறம் இப்படி சுடும் திருப்பி சுடுவான் அந்த பக்கம் சுடும் இது சர்க்கஸ் துப்பாக்கி ரெண்டு பக்கமும் சுடுவோம் அப்படின்னா அது மாதிரி டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் அப்படின்றது வந்து இது சர்க்கஸ் துப்பாக்கி ரெண்டு பக்கமும் சுடும் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பினான்சியல் லிவரேஜ் ஜாலியா இருக்கும் ஒரு லெவல்ல ஜாலியா இருக்கும் எப்படின்னா வந்து டெட்டுக்கு வந்து அவன்கிட்ட வந்து காசை வாங்கிடுவோம் அவன்கிட்ட கம்மியான பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோம் 10% கொடுக்குறோம் நம்ம சம்பாதிக்கிறது 15% சம்பாதிப்போம் 15% சம்பாதிச்சு 10% கொடுத்து 5% ஏமாத்திட்டு இருப்போம் கரெக்டா இது நல்லா இருக்கும் இதுவே நான் இப்ப 15% சம்பாதிக்கிறேன்ல நாளை பின்ன 15% சம்பாதிக்க முடியாம 8% ஆயிருச்சுன்னு சொல்லிட்டா 8% சம்பாதிச்சு அவனுக்கு நம்ம 10% கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம கை காசை போட்டு கொடுக்குற மாதிரி ஆகும் அதான் வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் அப்படின்வாங்க MCQல வருது ஓகேவா டன் ஓகேவா லிவரேஜ் முடிஞ்சது அடுத்தது டிவிடெண்ட் டிசிஷன் வரீங்களா டிவிடெண்ட் டிசிஷன்ல வந்து அகைன் இதுலயும் வந்து ரெலவன்ஸ் இரலவன்ஸ் இருக்கு கரெக்ட்டா ரெலவன்ஸ் தியரியில வந்து ஃபர்ஸ்ட் வால்டர் பார்த்தலாமா கார்டன் முதல்ல பார்க்கலாமா கார்டன் இங்கே இருக்கு கார்டனுக்கு வந்து நீங்க போட்டோ வச்சிருக்கோம் இங்க பாருங்க இதுல வந்து KE is equal to கவனிக்கிறீங்களா கேமரா KE is equal to D1 divided by P0 plus G இருக்கு இது என்ன சாப்டர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டர்ல நம்ம காஸ்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருப்போம் இப்போ நம்ம வந்து பிரைஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்ப என்னன்னா மீதி எல்லாம் மாத்தி கொண்டு போங்க அவ்வளவுதான் KE அந்த பக்கத்துல G இந்த பக்கம் வந்துனா KE minus G is equal to D1 by P0 எனக்கு இப்ப என்ன வேணும்னா P0 வேணும் therefore P0 is equal to D1 divided by KE minus G இப்படி போட்டோம்னா வந்து அது கார்டன்ஸ் மாடல் கரெக்ட்டா இன்னொன்னு என்னன்னா வால்டர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா D plus என்ன by KE R by KE into
E minus D. இது Dன்றது டிவிடெண்ட், E minus Dன்றது retained earnings, Rன்றது IRR internal rate of return, KE வந்து cost of capital whole divided by KE. இதுல வந்து ரெண்டு விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன் கரெக்ட்டா இல்லையா? ஒரு விதம் என்ன அப்படினா வந்துட்டு இந்த சிம்பிள் வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா இது வந்து 10% பீப்பிள் எக்ஸ்பெக்ட் பண்றது 10%, நான் சம்பாரிச்சு கொடுக்கிறது வந்து 15% வச்சுக்கோங்க. அப்ப 15/10 போட்டா 1.5. அப்ப என்கிட்ட இருந்தா மோர் வேல்யூபிள் எது? ரிட்டைன் earnings என்கிட்ட இருந்தா மோர் வேல்யூபிள், therefore 1.5ல போடுவேன். இது அவன் கையில போயிடும். சோ இது அவன் கையில போகுது, என்கிட்ட இருந்தா மோர் வேல்யூபிள் ஆயிருது, டிவைடட் பை KE போட்டா ஒரு பிரைஸ் வருது. இது ஒரு எக்ஸ்பிரஷன். இல்லனா என்ன அப்படினா வந்து இந்த E minus D அப்படின்றது வந்து retained earning, on this amount I will be investing and getting this R%, therefore இது ஒரு அமௌண்ட் ஆயிரும். இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு வருஷம் கிடைக்க போறது இல்ல, லைஃப் லாங் கிடைக்க போகுது. சோ என்னது லைஃப் லாங் வந்து அது என்ன பண்ணனும்? perpetuity போடணும். perpetuity லைஃப் லாங் வர அமௌண்ட் டிவைடட் பை KE போட்டா டோட்டல் வேல்யூ ஆயிருது. இது டிவிடெண்ட், அந்த டோட்டல் பெர்பெச்சுவல் வேல்யூ டிவைடட் பை KE. ரைட்டா? இது வந்து வால்டர் மாடல். கரெக்ட்டா? அடுத்து வேற குட்டி குட்டியா ரெண்டு கன்றாவி இருக்கு, அது முடிச்சலாமா? லிண்ட்னர். கரெக்ட்டா? லிண்ட்னர் மாதிரி ஒரு ஆகாவளி இது கிடையவே கிடையாது. எல்லாரும் பிரைஸ பத்தி பேசிட்டு இருப்பாங்க, அவன் மட்டும் எதை பத்தி பேசிருப்பான்? எதை பத்தி பேசிருப்பான்? டிவிடெண்ட பத்தியே பேசிட்டு இருப்பான். கரெக்ட்டா இல்லையா? டிவிடெண்ட் D1. கரெக்ட்டா? ஞாபகம் இருக்கா? D1 is equal to என்னன்னா D0 எடுத்துட்டு D0 plus EPS into target payout ratio. இது வரைக்கும் ஓகே தான். கரெக்ட்டா? இது வரைக்கும் ஓகே தான். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? இதுவும் ஓகே தான், இதுவும் ஓகே தான். இது மைனஸ் D0. கரெக்ட்டா? EPS into target payout ratio பண்ணா கிட்டத்தட்ட இதுவே வந்து D1 வந்துரும். ஆனா ஆல்ரெடி D0 கன்சிடர் பண்றதுனால D1 minus D0 மாதிரி போடுறோம். இது வரைக்கும் ஓகே. இன்டு என்னது? அட்ஜஸ்ட்மென்ட் ஃபேக்டர். ஓகே, அட்ஜஸ்ட்மென்ட் ஃபேக்டர் என்னன்னு கேட்டா தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இது என்ன மெத்தட், என்ன மாடல்? லிண்ட்னர் மாடல். இன்னொன்னு ராகவலி ஒருத்தர் இருக்கான், கிரகமெண்ட் டாட். கிரகமெண்ட் டாட் இவன் என்ன சொல்றான்னா P0 is good. P0 அந்த அளவுக்கு நியாயமா இருக்கான். மல்டிப்ளையர் இன்டு ஈயா டியா? கரெக்ட்டா? டிவிடெண்ட் ஹஸ் மோர் வேல்யூ கம்பேர்ட் டு E. 1/3 தான் இதுக்கு வேல்யூ போட்டுட்டு மல்டிப்ளையர். மல்டிப்ளையர்னா என்னன்னா அங்க இருக்க அட்ஜஸ்ட்மென்ட் ஆர்டர் மாதிரி இங்க இருக்க மல்டிப்ளையர். ரைட்டா இல்லையா? முடிஞ்சா? அடுத்தது வந்து MM அப்ரோச் மட்டும் இருக்கு. கரெக்ட்டா? MM அப்ரோச் வந்து ரெலவன்ஸா இரலவன்ஸா? இரலவன்ஸ் மாடல். லிங்க்ல இருக்கீங்களா? யார் யாரெல்லாம் இப்போ வரைக்கும் வந்தீங்க? டிராவல் ஆகி வந்தாச்சு. ஓகே, ரைட், சூப்பர். வாங்க. MM அப்ரோச்ல வந்து இரலவன்ஸ் போதும். ஓகே, இன்னும் கை தூக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா எல்லாரும் கை தூக்கி இருக்காங்க, எதுக்கு இந்த தூக்கிடுவோம், தூக்கிட்டு பேசிட்டே இருக்காங்க அப்படியே. சரி வாங்க, கவனிச்சுட்டு இருக்கீங்களா? உண்மையிலேயே என்ன சாப்டர்ல இருக்க சொல்லுங்க? என்ன சாப்டர்? சாப்டர் டிவிடெண்ட் டிசிஷன். ஓகே, டிவிடெண்ட் டிசிஷன்ல வந்து இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் ரெலவன்ஸ் மாடல்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இரலவன்ஸ். இரலவன்ஸ் மாடல்ல வந்து யார் இருக்கா? அங்க யார் இருக்கா? MM தான். இங்கேயும் அவனே தான் இருப்பான். MM அப்ரோச். MM அப்ரோச்ல வந்து அவன் என்ன சொல்றான்னா பிரைஸ் மாறாதுன்னு சொல்ல வரல, ஆனா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் மாறாதுன்னு சொல்ல வரான். கரெக்ட்டா இல்லையா? பிரைஸ் மாறாதுன்னு சொல்ல வரல, P0 P1 மாறும், ஆனா வந்து டோட்டலா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து மாறாதுன்னு சொல்லுவான். கரெக்ட்டா? அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் ரெண்டு ஃபார்முலா, இது மாறக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவன் தான் டிவைஸ் பண்ணணும். எப்படி அவன் சொல்லிருக்கானோ அதுக்கு ஏத்த மாதிரி டிவைஸ் பண்ணணும். அதுக்கு ரெண்டு ஃபார்முலா கொடுத்துப்பான். ஒன்னு P0 is equal to D1 plus ஏன் 1 plus K எடுக்கிறோம்? இது வந்து டிவிடெண்ட், இது வந்து பிரைஸ். பிரைஸும் இருக்குன்றதுனால, பிரைஸ்ன்றது பிரின்சிபல் அமௌண்ட். கரெக்ட்டா இல்லையா? பிரின்சிபல் அமௌண்ட்டும் இருக்குன்றதுனால இந்த 1 போடுறோம். மீதி ஃபார்முலா எல்லாம் வெறும் டிவைட் பை KE தான் போட்டுருவோம். பிகாஸ் அந்த ரிட்டர்ன் போர்ஷன் மட்டும் எடுத்துருப்போம். இங்க ரிட்டர்னையும் எடுக்கிறோம், இதுக்குள்ள இருக்கிற ரிட்டர்ன் போர்ஷனும் இருக்கு. P0 P1ன்றது நதிங் பட் P0 பிளஸ் ஒரு சேஞ்ச். கரெக்ட்டா இல்லையா? P0 இருக்கிறதுனால அவனை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம 1 ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, 1 plus K போட்டு டிவைட் பண்றோம். கரெக்ட்டா? இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படினா வந்து வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிப்ளைட் பை P0 தான். கரெக்ட்டா இல்லையா? இதுக்கு பேரு டெரிவேஷன் இருக்கு, அந்த கதை நமக்கு தேவையில்லை. ஃபைனல் ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. n plus delta n P1 மைனஸ் மைனஸ் ஐயா மைனஸ் சியா?
மைனஸ் ஐ பிளஸ் இ. கரெக்டா? மைனஸ் ஐ பிளஸ் இ. ஒரு நிமிஷம், ஆக்சுவலா ஏர்னிங்ஸ்ல இருந்து அந்த உல்டாவா தான் இருக்கும். அது மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ வரும், மாறி வரும். கரெக்டா இல்லையா? ஃபைனலா வரும்போது மைனஸ் ஐ பிளஸ் இ வரும், டிவைடட் பை 1 plus KE. கரெக்டா? இது போட்டா வர நம்பர் வந்து எவ்வளவு நீங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி இந்த பிரைஸ் ஆல்டர் ஆகி இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் ஆல்டர் ஆகி இந்த NP நாட் வந்து ஒரே மாதிரியே இருக்கும்ன்ற மாதிரி கேட்பாங்க. கரெக்டா இல்லையா? இதுல கேட்கக்கூடிய சம்ஸ் என்னன்னா how many number of shares to be issued ன்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏன்னா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் கேக்குறது லூசு பைய தான் கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி n தெரியும், P நாட் தெரியும், மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துரும். கரெக்டா இல்லையா? ஹலோ, பேச புரியுதா? டிவிடெண்ட் டெஸ்ட் முடிஞ்சாப்பா? எல்லாமே முடிஞ்சா பாத்துக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறேன். ரைட்டா? ஐயோ நல்ல வேலை, சூப்பர். டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் நல்ல மாடல். அது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற மாடல். கவனிக்கிறீங்களா? டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இன்ஃபேக்ட் அது எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா growth வந்து கான்ஸ்டன்டா இல்லாத போது. நமக்கு கார்டன்ஸ் growth மாடல்ல கவனிக்கிறீங்களா? கார்டன்ஸ் growth மாடல், லிசன் கார்டன்ஸ் growth மாடல்ல G has to be, growth rate has to be constant from now. இப்ப இருந்தே கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா நம்ம என்ன போட்டுடலாம்னா D1 divided by இல்ல அங்க இல்ல, இது மாதிரி போடணும். எங்கடா போட்டேன்? அந்த மறந்து போச்சு. இங்க இருக்கா? இங்க அழிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. D1 divided by KE minus G. இது கான்ஸ்டன்டா இருந்தா இப்பவே போட்டு நான் P0 கண்டுபிடிச்சு முடிச்சிருவேன். பட் growthன்றது ஒரு இனிஷியலா ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு 10% இருந்துட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு 6% மாறுதுன்னு சொன்னா I cannot apply this formula directly. நான் என்ன பண்ணுவேன்னா எப்ப இருந்து அது கான்ஸ்டன்ட் ஆகுதோ அப்பதான் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுவேன்னா till that time நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் டிவிடெண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணுவேன். D1 D2. அப்ப என்ன பண்ணுவேன்னா கரண்ட் டிவிடெண்ட் D0ல இருந்து இனிஷியல் இயர்ஸ்ல வரக்கூடிய growth இருக்குல்ல, which is a higher percentage, 10% plus 10 plus 10 plus 10 போட்டு D1 D2 D3 எல்லாம் போட்டுருவேன். கரெக்டா? D3 கப்பரத்துல இருந்து எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் வருதுன்னு சொன்னா D3 ல இருந்து பிளஸ் ரிவைஸ்டு growth ரேட்ட போட்டு வர D4 எடுத்துக்கிட்டு கரெக்டா D4 divided by KE minus புது G போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து P3 வரும். கரெக்டா? ஏன்னா P0 is equal to D1 by இருக்கா? அப்ப நான் if I am taking D4 divided by KE minus E எடுத்தேன்னா எனக்கு கிடைக்கும் P3 கிடைக்கும். P3 இருந்து at the end of third year. அதனால third yearல இருந்து வரக்கூடிய டிஸ்கவுண்டிங் ரேட் 3 times டிஸ்கவுண்டிங் மட்டும் பண்ணி போடுவேன். அப்ப D1 D2 D3 மூணு டிஸ்கவுண்ட் பண்ணி வந்துட்டு P3 ஐயும் third year டிஸ்கவுண்ட் பண்ணி வந்துட்டு மொத்தமா சேர்த்தனா ஒரு நம்பர் வரும். that is the real value called as intrinsic value of the share. கரண்டா ஒரு பிரைஸ் இருக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூவையும் அந்த பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரின்சிக் வேல்யூவோட அந்த பிரைஸ் ஜாஸ்தியா இருந்தா இட் இஸ் ஓவர் பிரைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூவோட கம்மியா இருந்ததுன்னா அது அண்டர் பிரைஸ். ஞாபகம் அவர் பேசுறது கரெக்டா இல்லையா? இப்படி பண்ணும்போது நம்ம டிவிடெண்டையும் டிஸ்கவுண்ட் பண்றோம், பிரைஸையும் டிஸ்கவுண்ட் பண்றோம். ஏன் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் வருதுன்னு சொன்னா நம்ம நார்மல் ஃபார்முலாவே டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் தான். நம்ம நார்மல் ஃபார்முலா D1 டிவைட் பை போடுறோம்ல, இதுவே என்ன அப்படின்னா பெர்பெச்சுவிட்டி ஃபார்முலா தான். லைஃப் லாங் ஒரு டிவிடெண்ட் எடுத்து பிரசன்ட் வேல்யூ கொண்டு தான் இது. அப்ப நம்ம டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலே அதான் பண்றோம். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு செப்பரேட்டா டிவிடெண்ட் எடுக்கிறோம். தேர்ட் இயரோட என்ன பண்றோம்னா ஃபோர்த் இயர்ல இருந்து பெர்பெச்சுவிட்டி வரைக்கும் ஒரு டிவிடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து P3 கொண்டு வந்துட்டு அதையும் சேர்த்து கொண்டுறோம். சோ எடுக்கிற 4 நம்பருமே என்னதான் டிவிடெண்ட் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் டைரக்டா டிவிடெண்ட், நாலாவது நம்பர் வந்து பிரைஸ்ல இருக்க டிவிடெண்ட் வந்து ஒட்டுமொத்த டிவிடெண்டோட டோட்டல். பேச போறதா இல்லையா? இது நம்ம டிவிடெண்ட் டெஸ்ட் முடிஞ்சதா? ஒரே அமௌண்ட் பெண்டிங் காட்டா எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறேன்ல. ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் தான். கரெக்டா? ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தலாமா? ஒர்க்கிங் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் படிச்சு ஒரு சைக்கிள் ஆபரேட்டிங் சைக்கிள் பார்த்தோமா? என்னுடைய காசு, நான் போட்ட காசு எவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு திருப்பி வருது அப்படின்றது ஆபரேட்டிங் சைக்கிள். ஃபர்ஸ்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணா இட் வில் கெட் ஸ்டக் இன் ரா மெட்டீரியல் ஃபார் ஒரு குவைட் லாட் ஆஃப் டைம். அப்புறமா WIP ல மாட்டோம், நெக்ஸ்ட் ஃபினிஷ் கூட்ஸ்ல மாட்டோம், தென் டெட்டார்ல மாட்டோம். இத்தனை நாள் மாட்டுது. பட் கிரெடிட்டார் எனக்கு டைம் கொடுத்தான்னு சொன்னா, இல்ல என்னோட எக்ஸ்பென்சஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 1 month கிரெடிட் கொடுத்தான்னா that will reduce my working the operating cycle. நெட் பண்ணோம்னா that is called net operating cycle. கரெக்ட்டா? this represents number of days it takes for my money to come back to me. நான் போட்ட காசு எனக்கு திருப்பி வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்ற நம்பர் வருது. கரெக்ட்டா இல்லையா? கவனிக்கிறீங்களா? இந்த சைக்கிள் இந்த நம்பர் எதுக்குன்னா நான் நம்பர் ஆஃப் டேஸ் இன் a year 365 days எடுத்துக்கிட்டு 365 days divided by இந்த பீரியட போட்டேன்னா it will give me the number of cycles, number of rotations in a year. இது எதுக்காக எனக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா நான் பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு டோட்டல் வொர்க்கிங் கேபிட்டல் அக்கவுண்ட் இவ்வளவு இருக்கலாம். பட் அவ்வளவு காசையும் நான் எடுத்துட்டு வந்து பிசினஸ் பண்ண அவசியம் இல்ல. பிகாஸ் இந்த அமௌண்ட்டை நான் ரொட்டேஷன் பண்ணி எடுக்க முடியும். எத்தனை ரொட்டேஷன் பண்றேன்னு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம்ல, டோட்டல் வொர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மென்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் போட்டேன்னா ஒரு அமௌண்ட் வரும்ல, that will be enough for me
to start and run the business. ஓகேவா இல்லையா? இதான் ஒரு லிங்க். இதவே வந்து அப்படியே அசெட் லைபிலிட்டி கொண்டு போயிட்டோம்னா, ஏன்னா இங்க ரா மெட்டீரியல் டேஸா போட்டோம்ல, டேஸா போடாம அதுவே அமௌண்டா போட்டோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு ரா மெட்டீரியல்ல இவ்வளவு அமௌண்ட் தேவை, WIP இவ்வளவு அமௌண்ட் தேவை அப்படின்னு போட்டுட்டு டெட்டார் வரைக்கும் போட்டுட்டு அதோட நிறுத்த மாட்டோம். கேஷையும் ஆட் பண்ணிப்போம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் போட்டதுல வந்து எனக்கு கேஷ் போய் மாட்டவே இல்லை, அது கேஷ்ன்றது மாட்டவே மாட்டாது. therefore நான் அதுல இன்க்ளூட் பண்ணல. பட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ல கேஷ் பேலன்ஸ் இவ்வளவு வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு ரெக்யர்மெண்ட் தான். தட் இஸ் ஆல்சோ a current asset தான். சோ கேஷ் ஆட் பண்ணிப்பேன். டோட்டல் கரண்ட் அசெட் வரும். அதுல இருந்து whoever is giving me benefit, அந்த கரண்ட் லைபிலிட்டி அவனுங்கலாம் மைனஸ் பண்ணனா எனக்கு நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வரும். இந்த நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்ல சம்டைம்ஸ் ஐ வில் வாண்ட் டு மெயின்டைன் சேஃப்டி, ஒரு சேஃப்டி மார்ஜின் வச்சு நினைப்பேன். சோ ஒரு 20% 25% ஆட் பண்ணிட்டு திஸ் இஸ் த எஸ்டிமேட்டட் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அப்படின்ற மாதிரி போடுவோம். இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இன் எக்ஸாம். 10 மார்க் சம்ஸ்லாம் வருதுன்னு சொன்னா இந்த மாதிரி சம் தான் வரும். ஓகேவா? குட்டி சம்மா வருதுன்னா அந்த ஆப்பரேட்டிங் சைக்கிள் சம் வரும். இதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ஓவர் வியூ. இதுல ஸ்பெசிபிக்கா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து கேஷ்ல பார்த்தோம்னா கேஷுக்கு ஒரு EOQ இருக்கு. கேஷ் EOQ ஞாபகம் இருக்கா? ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் EOQ ஃபார்முலா சொல்லுங்க. ரூட் ஆஃப் 2AO by C, where A is the annual demand exact annual purchase. ஓகேவா? நார்மல் EOQ. so நார்மல் EOQ வந்து annual purchase. 2AO, O stands for ordering cost per order, C வந்து carrying cost per unit per annum. இதுவும் இருக்கு நம்ம சிலபஸ்ல, இதுவும் இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் வந்து அப்படியே காஸ்டிங் வந்து அப்ளிகபிள், அதுல இதுவும் இருக்கு. இதுவே இப்ப கேஷுக்கு போட்டோம்னு சொன்னா ஆனுவல் பர்ச்சேஸ்க்கு பதிலா ஆனுவல் டிஸ்பர்ஸ்மெண்ட், டோட்டல் பேமெண்ட்ஸ் எவ்வளவுன்றது எடுத்துக்கணும். ஓக்கு பதிலா இங்க என்ன இருக்கணும்? ஆர்டரிங் காஸ்ட் கிடையாது. இங்க என்ன இருக்குன்னா வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட் இருக்கும். என்ன டிரான்சாக்ஷன் பண்றோம்? நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சிருப்பேன், ஐடியலா கேஷ் வைக்காம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விக்க for each and every sale of investment I will be incurring a transaction cost. The transaction cost will be fixed. ஓகேவா? ஆர்டரிங் காஸ்ட் பதிலா என்னது? transaction cost divided by carrying cost பதிலா இங்க என்ன காஸ்ட்? இப்ப opportunity cost per rupee per annum, per unit per annum பதிலா per rupee per annum. பேசிக்கலி வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சேன்னா 12% எனக்கு கிடைக்கும்னு சொன்னா 12% is for 100 rupee. ஒரு ரூபாய்க்குனா அப்ப என்ன வருது? 0.12. பேச புரியுதா? ஓகேவா? ஹலோ, கவனிச்சிருக்கீங்களா? EOQ for cash ஞாபகம் வருதா இல்லையா? இப்படி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் அந்த டிரான்சாக்ஷன் ஐ ஷுட் டு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டு கேஷ் கன்வர்ஷன் இருக்குல்ல, அந்த கன்வர்ஷன் வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஆனா புக்ல வந்து என்ன போட்டுருப்பாங்க? ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேணா, ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸே போட்டுக்கோங்க. பட் ஃபார்முலா இதே ஃபார்முலா போட்டுக்கோங்க. இந்த ஃபார்முலால வர்ற ஆன்சர் இட்ஸ் நாட் ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸ், இட் இஸ் ஆப்டிமம் டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஞாபகம் இருக்கா? எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கன்வர்ஷன் பண்ணணும்ன்றத ஆன்சர் வரும். ரைட்டா? அடுத்து கேஷ் பட்ஜெட் பார்த்தோம், இன்னைக்கு தான் பார்த்தோம். அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். தெரிஞ்சு சேல்ஸ் எல்லாம் கேஷ் சேல்ஸ் இருந்தா அந்த மாசமே போட்டுக்கலாம். கிரெடிட் சேல்ஸ் இருந்தா போன மாசத்தோட சேல்ஸ் இந்த வாட்டி வரும், அதுக்கு முந்தின மாசம் சேல்ஸ் வரும். இதெல்லாம் கேஷ் இன்ஃப்ளோவா வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், பேமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் வரிசையா போட்டே வந்தோம்னா எனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வரும். இப்படியே விடுற சம்ஸும் இருக்கும். சில சம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலேயும் வச்சுக்காத, ஒரு லெவலுக்கு கீழேயும் வச்சுக்காதன்னுவாங்க. ஒரு லெவலுக்கு மேல இருந்தா என்ன பண்ணிடுனா அமௌண்ட்டை ரிமூவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிரு, டெம்பரரியா இன்வெஸ்ட் பண்ணி வச்சு அதுல இருந்து ரிட்டர்ன் கிடைக்கும். இல்ல கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா, ஏதோ ஒரு பீரியட்ல கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காசை எடுத்து இதுல வச்சுக்கோ. ஒரு லிமிட்டுக்கு மேலேயும் வச்சுக்காத, ஒரு லிமிட்டுக்கு கீழேயும் வச்சுக்காதன்றதான் கேஷ் பட்ஜெட். ரைட்டா? ஹலோ, அடுத்து டெட்டார் ரிசீவபிள் மேனேஜர் இருக்கு. என்ன சொன்னீங்க? ரீஆர்டர்ல அதெல்லாம் நடத்தணுமா? காஸ்டிங் எல்லாம் போயிருமே. அப்ப சரி, ஓகே. ரீஆர்டர் வயசு இல்லாமா? ஓகே. மெட்டீரியல் அதாவது இன்வென்ட்ரியில. ஹலோ, சரி, அது காஸ்டிங்ல வந்து நினைச்சேன் நான். ஓகே, ரைட், ஓகே. ரீஆர்டர் லெவல்னா எப்ப ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற லெவல். கரெக்டா இல்லையா? நான் சேஃபர் பொசிஷன்ல இருக்கணும்னு சொன்னா நான் எப்படி எடுத்துக்கணும்னா வந்து 3 கன்சம்ஷன் இருக்கு. மினிமம், ஆவரேஜ், மேக்ஸிமம் இருக்கு. நான் எப்படி அசியூம் பண்ணிக்கணும்? மேக்ஸிமமா கன்சியூம் ஆகும்ன்ற மாதிரி நினைச்சுக்கணும். அதே மாதிரி ஆர்டர் டைம் வந்து எனக்கு மினிமம், ஆவரேஜ், மேக்ஸிமம் இருக்கு. நான் என்ன நினைச்சுக்கணும்? நிறைய நாள் எடுத்துப்பான். நிறைய நாள் பாவிகளா? ஏய், மறந்துருச்சா? பாவிகளா? அப்ப நடத்த வேண்டிய அவசியம் இருக்கா? ஹலோ, ரீஆர்டர் லெவல் ஞாபகம் இருக்கா? படிச்சோமா? ரீஆர்டர் லெவல்னா எப்ப நான் கூட்ஸை போன் பண்ணி ஆர்டர் பண்ணணும்ன்றது. கரெக்டா இல்லையா? மினிமமா இவ்வளவு கன்சியூம் ஆகும். என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? வாட்டர் கேனா? என்ன சொன்னேன் தெரியல. என்ன சொன்ன எக்ஸாம்பிள்? என்னது? வாட்டர் கேன் தான் சொன்னேன் இல்லையா? நீங்க தண்ணி குடிக்க மார்க்கரா? தெரியல. என்ன எக்ஸாம்பிள் சொன்ன? மார்க்கர் தானா? நிறைய யூஸ் பண்றது, கம்மியா யூஸ் பண்றது, அதுவா? எனக்கு தெரியல. என்னது?
மார்க்கர் தான் சொல்றீங்களா? மார்க்கர் தான் அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே, லிசன் ஹியர். ஒரு நிமிஷம் இருங்க. ஜெனரலா எனக்கு என்ன நம்பர்ஸ்ல ஞாபகம் இல்ல. மேபி லிசன். ஒரு நாளைக்கு 4 மார்க்கர் கன்சியூம் ஆகலாம் ஆவரேஜா. சம்டைம்ஸ் 6 மார்க்கர்ஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் 2 மார்க்கர்ஸ் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆர்டர் போட்டேன்னா ஜெனரலா 3 டேஸ்ல வரும். சம்டைம்ஸ் 4 டேஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் 2 டேஸ் ஆகலாம். ஓகேவா? இப்ப 3 நம்பர்ஸ் இருக்கா கன்சம்ஷனுக்கும். இப்படி உட்காந்துருக்கீங்க நல்லதானே? ஓகே, அது புரியுதுல்ல? அதுக்குள்ள செத்து போய் உட்காந்துருக்கேன். ஐயோ விட்டுறேன் 10 நிமிஷம். நான் ஆக்சுவலி நடத்தவே வரல. இதை இவன் தான் ஏதோ கேட்டு விட்டு இப்படி போயிருச்சு. நான் பாட்டுக்கு வேற லெவலில் போய் முடிக்க போனேன். ஆனா ஞாபகம் இல்ல போல இருக்கு உங்களுக்கு, நடத்த வேண்டியதா இருக்கு போல இருக்கு. சரி, ஓகே, லிசன். கன்சம்ஷன்ல லிசன். எனக்கு என்னன்னா அகாடமியில மார்க்கர் இல்லாம இருக்கவே கூடாது. மார்க்கர் இல்லைன்னா கிளாஸ் நடத்தவே முடியாதுன்னு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அட் எனி காஸ்ட் மார்க்கர் இல்லாம இருக்க சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணும். அப்ப ஜெனரலா 4 மார்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக ஐ ஷுட் நாட் கால்குலேட் பேஸ்ட் ஆன் தட். சம்டைம்ஸ் 6 மார்க்கர்ஸ் யூஸ் ஆகுதுல, அதை நான் எடுத்துக்கணும். ஏன்னா வர்றவங்க எல்லாருமே பேக் டு பேக் 6 மார்க்கர்ஸா எழுதிட்டாங்கன்னா சீக்கிரமா காலி ஆயிரும்ல. சோ மேக்ஸிமம் கன்சம்ஷன் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜெனரலா அவன் 3 டேஸ்ல வந்துருவான். ஆனா அந்த ஆவரேஜ் சம்டைம்ஸ் சீக்கிரமா 2 டேஸும் வருவான், சம்டைம்ஸ் லேட்டா 4 டேஸ் வருவான். நான் என்ன எடுத்துக்கணும்னா 4 டேஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சேஃபர் சைடுக்கு எடுத்துக்கணும். பேசிக்கலி 6 மார்க்கர் நிறைய மார்க்கர் எழுதிருவாங்க, அவனும் நிறைய டைம் எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் கன்சம்ஷன் மல்டிப்ளைடு பை மேக்ஸிமம் லீட் டைம் ரெண்டுமே மேக்ஸிமம் எடுத்துக்கணும். ஓகேவா இல்லையா? ரீஆர்டர் லெவலுக்கு டு பி ஆன் தி சேஃபர் சைடு we have to assume மேக்ஸிமமா கன்சியூம் ஆக போது அவனும் மேக்ஸிமம் லீட் டைம் எடுத்துக்க போறான் அப்படின்னு போட்டா நம்ம வந்து 6 மார்க்கர்ஸ் into 4 days 24 மார்க்கர்ஸ் இருக்கும் போதே நான் ஆர்டர் போட்டேன்னா கண்டிப்பா எனக்கு வந்து ஸ்டாக் அவுட்டே ஆகாது. வர்றவங்க எல்லாம் 6 மார்க்கர் எழுதினா கூட அவன் 4 நாள் எடுத்தா கூட 24 மார்க்கர்ஸ் முடியறதுக்குள்ள அடுத்த ஆர்டர் வந்துடும். பேச புரியுதா? இது வந்து ரீஆர்டர் லெவல். அடுத்து வந்து மேக்ஸிமம் லெவல் ஒன்னு இருக்கும். மேக்ஸிமம் லெவல் என்னைக்கு இருக்கும்னா வந்து கூட்ஸ் நீங்க ஆர்டர் பண்ண கூட்ஸ் எப்ப உங்க கையில ரீச் ஆகுதோ அன்னைக்குதான் மேக்ஸிமம் லெவல் இருக்கும். கையில ஹையஸ்ட் ஸ்டாக் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ரீஆர்டர் லெவல் இருக்கும் போது ஆர்டர் போட்டுருவீங்க. கரெக்டா? ரீஆர்டர் லெவல் வரும்போதே ஆர்டர் போட்டுருவீங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஸ்டாக் வரும். அப்ப டியூரிங் த டைம் கன்சியூம் ஆகும். கன்சியூம் ஆகும் போது மேக்ஸிமமா கன்சியூம் ஆகலாம், ஆவரேஜா கன்சியூம் ஆகலாம், மினிமமா கன்சியூம் ஆகலாம். ஆனா நான் போட்டுட்டு இருக்க லெவல் வந்து மேக்ஸிமம் லெவல். மேக்ஸிமம் லெவல் வரணும்னு சொன்னா எனக்கு கொஞ்சமா கன்சியூம் ஆனாதான் லெவல் மேக்ஸிமமா இருக்கும். சோ என்ன பண்ணுவான்னா மினிமமா தான் கன்சியூம் ஆகுது. அதே சமயம் வர வேண்டியவன் சீக்கிரமா வந்துட்டான், மினிமம் லீட் டைம்ல வந்துட்டான். அப்பதான் எனக்கு கொஞ்சமா கன்சியூம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள்லயே வந்துட்டான். அப்ப கன்சம்ஷன் கம்மியா இருக்கும். கன்சம்ஷன் கம்மியா இருந்தா லெவல் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன ஃபார்முலானா ரீஆர்டர் லெவல் மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்டு மினிமம் லீட் டைம். இவ்வளவு கன்சியூமா இருக்கும். அந்த நேரத்துல வந்து நான் ஆர்டர் போட்ட குவாலிட்டி வந்துரும். ROQ or EOQ வந்துரும். Therefore maximum level is equal to reorder level minus minimum consumption into minimum time plus ROQ. Clear? minimum level வந்து reorder levelல இருந்து மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணும்போது நீங்க ஆக்சுவலா மேக்ஸிமம் கன்சம்ஷன் மேக்ஸிமம் லீட் டைம் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படி போட்டா ஆன்சர் 0 வந்துரும். 0 அவாய்ட் பண்றதுக்காக விட்டுட்டு ஆவரேஜ் எடுப்போம். சோ ரீஆர்டர் லெவல் மைனஸ் ஆவரேஜ் இன்டு ஆவரேஜ் போட்டா ஒரு நம்பர் வந்துருக்கும். தட் இஸ் த மினிமம் லெவல். ஆவரேஜ் லெவலுக்கு மேக்ஸிமம் லெவல் மினிமம் டிவைட் பை 2 ஆர் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா வந்து மினிமம் லெவல் கரெக்டா, மினிமம் லெவல் எப்பவுமே இருக்க போகுது. கரெக்டா? ஆர்டர் பண்ற குவாண்டிட்டி வந்து ROQ வரும், கன்சியூம் ஆயிட்டே வந்து 0 வரும். திருப்பி ROQ வரும், கன்சியூம் ஆயிட்டே 0 வரும். சோ ROQ மட்டும் ஆவரேஜ் அவுட் ஆயிரும். சோ half of ROQ. கரெக்டா? சோ ஆல்டர்னேட் ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் லெவல் என்னன்னா மினிமம் லெவல் பிளஸ் 1/2 ஆஃப் ROQ. ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் டன்னா இது எல்லாமே இருக்கு. தயவு செஞ்சு இங்க படிங்க இல்ல காஸ்டிங் படிங்க எப்படியோ. ஆனா எக்ஸாம் படிக்கும் போது முன்னாடி பார்த்துட்டு மட்டும் போகணும். ஏன்னா இதையும் கன்சிடர் பண்ணி தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ரைட்டா? சரி இருங்க. என்ன டிஸ்ட்ரிபியூட் மேனேஜ்மெண்ட் என்ன பார்த்தோம்? டிஸ்பிள் பாலிசி தான் வந்து கிரெடிட் பாலிசி அனாலிசிஸ் இருக்கு. அதுல வந்து மொத்தம் 3 அப்ரோச் இருக்கு. பேர் சொல்லுங்க. டோட்டல் அப்ரோச், இன்கிரிமெண்டல் அப்ரோச், எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கரெக்டா? டோட்டல் அப்ரோச் ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் டோட்டல் போட்டுறணும். கரெக்டா? டோட்டல் போட்டு கரண்ட்டை விட ஜாஸ்தி இருக்கா, எது ஜாஸ்தி இருக்கா, ப்ராஃபிட்டா இல்ல நெட் பெனிஃபிட். கரெக்டா? எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மைனஸ் பண்ணா வர்றதுதான் வந்து நெட் பெனிஃபிட். அந்த நெட் பெனிஃபிட் அதிகமா இருந்தா, இப்ப இருக்கிற லெவல்ல அதிகமா இருந்தா we have to accept. அதுல 4 பாலிசி வச்சு போட்டோம். இருக்கிறதுல ஹையஸ்ட் இருக்கிறத போட்டா டோட்டல் அப்ரோச்ல. இதுவே இன்கிரிமெண்டல் அப்ரோச்சா இருந்தா இன்கிரிமெண்டல் சேல்ஸ், இன்கிரிமெண்டல் காஸ்ட் அதெல்லாம் போட்டு இன்கிரிமெண்டல் பட்ஜெட்ஸ் எல்லாம் போட்டா இன்கிரிமெண்டல் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வரும். அதுல இருந்து இன்கிரிமெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மைனஸ் பண்ணா இன்கிரிமெண்டல் நெட் பெனிஃபிட் வரும். அதுல எந்த பாலிசிக்கு ஹையஸ்டா இருக்கோ அதுல போகணும். ரைட்டா? மூணாவது அப்ரோச் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்கிரிமெண்டல்
ப்ராஃபிட் டிவைடட் பை இன்கிரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்கிரிமெண்டல் ப்ராஃபிட் வந்து எதுனா எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் இருக்குல்ல, அதாவது பிஃபோர் ரெடியூசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அந்த நம்பர்ல இருக்க டிஃபரன்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு டிவைடட் பை இன்கிரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து முன்னாடி கரண்டா ஒரு காஸ்ட் இருக்குல்ல, காஸ்ட் இன்டு நம்பர் ஆஃப் டேஸ் பை 360 இத மாட்டி இருக்கும். இனிமே வந்து காஸ்ட் ஏறும், ஏறினதுக்கு அப்புறம் டேஸ் கூட ஏற சான்ஸ் இருக்கு. அந்த டேஸ் மல்டிப்ளை பண்ணா டிவைட் பை 3 ஒரு அமௌண்ட் வரும். திஸ் இஸ் தி ரிவைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மென்ட்க்கும் ரிவைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து இன்கிரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்கிரிமெண்டல் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை இன்கிரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு 100 போட்டினா திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். திஸ் ஷட் பி கம்பேர்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பர்சன்டேஜ். அதிகமா இருந்தா அக்செப்ட் பண்ணலாம். சப்போஸ் மல்டிபிள் ப்ராசஸ் இருந்தா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் யாரோ அவன் அக்செப்ட் பண்ணணும். டன்னா. லாஸ்ட் பார்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேயபிள். இத நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் பேயபிள்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. அதுல வந்து என்னன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் அவைல் பண்றதா வேணாமான்றது இருக்கும். அதுல சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஃபார்முலாக்கு என்ன அப்படினா வந்து சொல்லுங்க, D டிவைடட் பை 100 மைனஸ் D, D டிவைடட் பை 100 மைனஸ் D into 365 டிவைடட் பை T, where T stands for என்னன்னா time gap between last day for availing cash discount and last day for making normal payment. கரெக்ட்டா? அந்த டிஃபரன்ஸ் தான் T. சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தான். இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னா 100 டிவைடட் பை 100 மைனஸ் D பவர்ல 360 டிவைடட் பை T மைனஸ் 1. கரெக்ட்டா? இப்படி போட்டா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஃபார்முலா வரும். ஐ திங்க் இதோட முடிச்சு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாமா? Thank you. ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சதா? அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சாலும் பரவாயில்ல. மீதி பர்சன்டேஜ் எல்லாம் இதுக்கு அப்புறம் நீங்க பண்ணிக்கலாம். எண்ணத்துல நீங்க ஞாபகம் வரணும் மட்டும் நோட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வேகா ஞாபகம் இருக்கு, மேபி கேபிட்டல் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், இல்ல பீட்டா பாயிண்டா இருக்கலாம். அந்த மட்டும் நீங்க திருப்பி பாத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு இட் வில் பிகம் ஆல் ரைட். ஓகேவா? தேங்க் யூ. பை பை. என்னது என்னவா என்னவா எமோஷனல் ஒண்ணு இல்லை எனக்கு, அவ்வளவுதான். இது லாஜிக் மட்டும், ஒண்ணு லாஜிக் தான். ஓகே, அதெல்லாம் ஒண்ணு